ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. டுடே நம்ம பார்க்க போகிறது விமனுடைய ரிவெஞ்ச் மேரேஜ் பார்ட் 7டா. ஓகேவா? பார்ட் 6 எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னாக்கா நம்ம ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா டே வந்து ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கிறாங்க. அப்படி சொல்கிறத ஏற்றுக்க முடியல. ப்ளீஸ் டே வேண்டாம், டே வலிக்குது சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. டே கேட்குறதவே இல்லை. அவர் ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணி ஒரு மாதிரி அவர் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 3 hours போகுது. ஜிமின் அப்படியே ஓரளவுக்கு அப்படியே ஃபெயிண்ட் ஆகிற சுச்சுவேஷன் இருக்காங்க. ஏன்னா டே அப்படி பண்ணி நடந்துக்கிட்ட விதம் ஒரு ஹியூமன் ட்ரீட் பண்ண மாதிரி பண்ணவே இல்லை. ஏதோ லைக் ஒரு அனிமல்கிட்ட எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. ஒரு கஷ்டமாக இருக்குது. ஒரு ஹியூமன் இருந்தால் எப்படி ஒரு கேரிங் லவ்விங் அப்படி இல்லாமல் ஏதோ ஒரு மாதிரி ஒரு பீஸ்ட்டு ஒரு ஹியூமனை எப்படி ஒரு மாதிரி வேட்டையான அப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. ஜிம்மில் அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க டே. அப்படி ஜிம் இப்போ தான் அதை ரியலைஸ் பண்ணுறாரு அவர் என்ன பண்ணியிருக்காரு சொல்லிட்டு. ஜிம் கலட்டியாஸ் நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்கு. அப்படி ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. பார்த்துட்டு நம்ம ஜிம்மோட பாடி ஃபுல்லாகவே ஹெவி மார்க்ஸ் தான். ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ரிப் பண்ணி போட்டிருப்பாரு. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அவர் இப்போ டே எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஜிம் அப்படியே அவர் பாடி அவரை ஹைட் பண்ணிக்கிறாங்க. ஒரு மாதிரி கூனி குறுகி அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. இது பார்க்குற டேக்கு ஏதோ மனசு வலிக்குது. நம்ம லவ் பண்ணுற பையனே நம்ம கஷ்டப்படுத்துகிறோமா? ஏன் நம்ம நடந்துக்கிறோம்? எதனால சொல்கிறோம்? டே பார்க்குறாங்க. அவர் போய் கஷ்டமாக இருக்கட்டும் பார்க்குறாங்க. ஜிமினா பார்த்துட்டு சரி சொல்லிட்டு அவர் கவர் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு கிட்டே வராங்க. பிளாங்கெட் எடுத்துகிட்டு இப்போ ஜிமினா வந்துட்டு வேண்டாம் டச் பண்ணாதீங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க? இல்லை வேண்டாம் டச் பண்ணாதீங்க, எனக்கு நீங்கள் கிட்டே வந்து அருவருப்பாக இருக்க சொல்கிறாங்க. இப்போ டேக்கு மாதிரி கோவம் வந்துடுது. என்ன அப்படி கேட்குறாங்க? நீங்கள் பக்கத்தில் வந்தால் எனக்கு அருவருப்பாக இருக்குங்க, வேண்டாம் டச் பண்ணாதீங்க, விட்டுருங்க, நானே பார்த்துட்டு சொல்லி ஜிமி சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் நீ தானே பிடிச்சிருக்கு, ஐ லைக் யூ, ஐ லவ் யூ மார்னிங் சொன்னால் டே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் நான் சொன்னேன், ஆனால் சொன்னது எவ்வளோ பேர் தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. என்ன சொல்கிற அப்படி கேட்குறாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஹியூமன் மாதிரி ட்ரீட் பண்ணவே மாட்டீங்க. நான் பணத்துக்காக உங்கள்கிட்ட கான்ட்ராக்ட் மாதிரி ஓகே சொன்னது இல்லைன்னு சொல்ல, ஆனால் பணத்துக்காக என் பாடியை விற்கிறேன்னு சொல்ல. நீங்கள் ஒரு பேபி வேணும்னு கேட்டிருக்கீங்க, அதுக்கான கான்ட்ராக்ட் தான் சைன் பண்ணியிருக்கோம். ஒரு பேபி பற்றி கொடுக்குறதுக்காக மட்டும்தான் நான் உங்களை மேரேஜ் பண்ணிட்டு தவிர வேறு எதுக்காக உங்களை என் பாடி இப்படி இந்த அளவுக்கு அப்படி சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப அழகாக வருது. டேக் ஒரு கில்ட்டியாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படின்னு கிட்டே வராங்க. இல்லை சொல்கிறாங்க. ப்ளீஸ் வேண்டாம், நீங்கள் என்கிட்ட வந்தால் எனக்கு அருவருப்பாக இருக்குது, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா சொல்கிறாங்க. டே பார்க்குறேன். என்ன ஜிமின் பார்க்குறாங்க. எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க முடியுமா சொல்கிறாங்க. டிவோர்ஸ் கேட்டது டேக்கு சமக்கம் வருது. என்ன சொன்னால் அப்படி கேட்குறாங்க. எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க, என்னால் இந்த ஹெல்லாம் என்னால் அனுபவிக்க முடியாது, என்னால் தாங்கிக்க முடியாது இந்த பெயினை, ப்ளீஸ் எனக்கு உங்களோட டிவோர்ஸ் வேணும் வித்தின் 2 weeksக்குள்ளே சொல்கிறாங்க. டேக்கு சமக்கம் வருது. எப்படி டிவோர்ஸ் வாங்கிட்டேன்றது போயிடுவா அப்படி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. பாரு, நீ கான்ட்ராக்ட் என்ன சைன் பண்ணிக்க மறந்துட்டியா? ஒரு குழந்தை பெற்று கொடுக்குற வரைக்கும் இவன் குழந்தைய ஃபார்ம் ஆகலை சொல்கிறாங்க. ஜிம் நினைக்கிறாங்க மனசுக்குள்ளே ஃபார்ம் ஆகக்கூடாது சொல்லிட்டு தானே நீ டேப்லெட் கொடுக்குற, மருந்து கொடுத்துட்ருக்க, எப்படி உன்னால் மட்டும் இப்படி என்னை காயப்படுத்த முடியுது? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் உனக்கு ஏன் மேலே இவ்வளோ வெறுப்பு ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ டே தான் நல்லா கேட்டுக்கோ, நீ என் கூட இருக்கணுன்றாலும் அதை நான் தான் முடிவு பண்ணும், என் கூட நீ இருக்கக்கூடாதுன்றாலும் அதை நான் தான் முடிவு பண்ணேன். ஓகேவா? உனக்கு இங்கே முடிவெடுக்கிற ரைட்ஸ் கிடையாது அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னை ஏன் நீ இந்த அளவுக்கு காயப்படுத்திங்கன்னு சொல்லி கேட்கும்போது டேக் ஆன்சர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசுக்குள்ள கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்போம் சொல்லிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. ப்ளீஸ் டே அங்கே வந்து விட்டுருங்க, என்னால் உங்க கூட இருக்க முடியல, என் தம்பிக்காக தான் இதை பண்ணேன், ஆனால் என்னால் இது என்னால் தாங்கிக்க முடியாது, எல்லாம் அனுபவிக்க முடியாது சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஏன் மாறி நீ தானே சொன்ன ஐ லைக் யூ, ஐ லவ் யூன்னு சொன்னல சொல்லி கேட்குறாங்க. இப்போ டே நினைக்கிறாங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி என்னை வந்துட்டு டைம் பாஸ்க்கு லவ் பண்ணியிருக்கேன், இப்போ மணிக்காக என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், இப்போவும் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அகைன் சொன்னேன், மறுபடியும் என்னை லவ் பண்ணுற போலன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருந்தேன், இப்போ திரும்ப என்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறதில்ல, நீ எப்போவுமே ட்ரூவாக இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு டேவை பார்க்கும்போது அவர்கிட்ட எப்படியாவது அவர்கிட்ட போயிடணும், அவர்கிட்ட இருக்கவே கூடாது அப்படின்ற ஃபீல் தான் வந்துட்டு இருக்கேன். அவர் நடந்துக்கிற விதம் அப்படி. டே பாருங்க. பாரு, என்னை விட்டு எங்கேயும் போக முடியாது, சரியா? கான்ட்ராக்ட் படி குழந்தை பெற்று கொடுக்குற வரைக்கும் நீ எங்கேயும் போக முடியாது, குழந்தைய பெற்றாலும் நான் தான் முடிவு பண்ணி என்னை விட்டு போகணுமா போகக்கூடாது சொல்லிட்டு, சரியா? ஜஸ்ட்டு நம்ம அமைதியாக நான் சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு எனக்கு வந்துட்டு ஒபீனியண்ட்டாக இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்கள் கூட என்னால் இருக்க முடியாது சொல்கிறாங்க. ஜஸ்ட் நான் நினைக்கிறது மட்டும் தான் நடக்கும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டே தான் அவ்வளோ கோவமாக போகும்போது அந்த டோரை பட்டன் லாக் பண்ணிட்டு போயிடறாங்க கிளம்பி. அவர் கோவம் சொல்லிட்டு விளையாட்ட வெளில போகிறாங்க. அந்த பக்கம் ஜிமின் பார்க்குறாங்க. என்னால் கண்டிப்பாக உங்க கூட இருக்க முடியாது, ஹேட் யூ டேங்க, ஹேட் யூ சரி. ஜிமின் பார்த்துருக்காங்க. ஒரு பாடி பார்க்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, யாராவது இப்படி நடந்துப்பாங்களா அப்படின்னு உனக்கு என் மேலே கோவம், இந்த அளவுக்கு வெறுப்பை காட்டுறீங்க ஜிமின் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தாண்டா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து இவங்கள்ட்ட தப்பிச்சு போகணும், அவருக்கு டிவோர்ஸ் வாங்கினாக்கா ஃபஸ்ட் நம்ம தம்பியை சேவ் பண்ணணும் சொல்லி ஜிமின் தான் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஃபோன் பண்ணுறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிற நம்ம ஜிமின் தம்பி ஸ்டே பண்ணியிருக்காங்களா அந்த
டாக்டர் அவங்கள்ட்ட கால் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் ஜிமின்னு சொல்கிறாங்க. டாக்டர் எனக்கு ஒரு ஃபேவர் பண்ண முடியுமா சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. என் தம்பிக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் வேண்டாம், ஃபாரின் கூட்டிகிட்டு போகலாமா சொல்கிறாங்க. ஃபாரின் என்னாச்சு சடனாக சொல்கிறாங்க. இல்லை சர்ஜரி தான் இங்கே முடிஞ்சிச்சு அப்படி சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. இல்லை இதுக்கப்புறம் கொடுக்க ட்ரீட்மெண்ட்டாக இங்கே கொடுக்க வேணாம், நீங்கள் ஃபாரின் கூட்டிகிட்டு போயிருங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஃபாரின் கூட்டிகிட்டு போகிறதுக்கு அரேஞ்ச்மெண்ட்டாக பண்ணுங்கள், நாளைக்கு நான் வந்துட்டு சென்ட் ஆஃப் பண்ணுறேன் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் பண்ணுறோம் சொல்லிட்டு டாக்டர் ஓகே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. என் தம்பியை பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு ஃபாரினில் வச்சுட்டேனாக்கா, ஏன்னா எனக்குன்னு இருக்குது என் தம்பி மட்டும். என் தம்பி வச்சு நீ கண்டிப்பாக பிளாக்மெயில் பண்ணுவேன், நான் கூட இருக்கணும் என்னாலும் பண்ணுவில்ல. என் தம்பியை சர்வ் பண்ணிட்டேனாக்கா நீ என்ன எதுவும் பண்ண முடியாதுல்ல. எனக்கு மேரேஜ் ஆனதோ இந்த மாதிரி கஷ்டப்படுறேன் என் தம்பிக்கு தெரியக்கூடாது. நானே எல்லாத்தையும் சரி பண்ணணும், நானே உங்கள்கிட்ட போகிறதுக்கு எல்லா இது நானே தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜிமின் நினைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு தம்பி வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நினச்சிட்டு அப்படியே படுத்துறாங்க. இந்த பக்கம் டே தான் ஒரு பிளேஸ்க்கு வராங்க. வந்துட்டு எப்படின்னாக்கா ஒரு ரெசார்ட் மாதிரி இருக்கா, அது வந்து ஒரு பீச் ஹவுஸ். ஓகே பீச் ஹவுஸுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்குது. அங்கே வந்திருக்காங்க. வந்து பார்த்தாங்க 2 பர்சன்ட் இருக்காங்க. ஒரு பர்சன்ட் பார்க்குறாங்க. டேங் என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. ஒரு மாதிரி ரொம்ப சேடாக ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. டே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் கேட்குறாங்க. பார்த்தா டே தான் ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கு நான் வேணாமா டிவோர்ஸ் வேணுமா சொல்கிறாங்க. டிவோர்ஸாக சொல்கிறாங்க. ஆமாம் அவனை எப்பவுமே ட்ரூவாக லவ் பண்ணலடா. அப்போவும் வந்துட்டு 8 இயர்ஸ்க்கு முன்னாடியுமே வந்துட்டு என்னை வந்துட்டு டைம் பாஸ்க்கு லவ் பண்ணி ஏமாத்தினா. இப்போவும் மார்னிங் என்னை வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. டே நீ அவன்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ண சொல்லி என்ன சொல்லியே சொல்கிறாங்க. நான் தான் கிட்டே போனாலே என்னை விடவே மாட்டானே, என்கிட்ட பாசமாக பேசினா தான் நான் கிட்டே போய்ட்டு கன்ஃபியூஸ் பண்ண முடியும். நான் தான் கிட்டே போகல அப்படி எரிஞ்சு விடுறான்னு சொல்கிறாங்க. சரி ஃபஸ்ட் நீ எப்படி நடந்துக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு பர்சன் கேட்குறாங்க. இவங்க யாருனாச்சும் டேக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸு. அவங்க பேர் பார்க்க போகும் ஓகேவா. லைக் ஒரு அண்ணா மாதிரி ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாமே அவர் இருப்பார். ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவருக்கு. டே எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. ரொம்ப உரிமையாக இருக்க இடத்துக்கு ஒரு பர்சன் தான். இப்போ போகம் கேட்கவும் டேக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. சொல்லி எனக்கு வந்துட்டு நான் ஜிம்மின் கண்ணில் உனக்கான லவ் பார்த்துருக்கேன் டே அப்படி சொல்லிட்டு காயும் சொல்கிறாங்க. போகமும் சொல்கிறாங்க. நாங்கள் வந்துட்டு உனக்கான லவ் வந்துட்டு ஜிம்மோட கண்ணில் பார்க்குறோம். அவன் உனக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுத்து என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது நீ எப்படி நடந்துக்கிற, நீ இப்போ ஏன் டிவோர்ஸ்னு கேட்குறான். அதுக்கு ரீசன் என்ன அப்படி கேட்குறாங்க. டே இப்போ நடந்தேன்னு சொல்கிறாங்க. ஹைட் பண்ணாமல் போய் அந்த மாதிரி சொல்ல என்ன டே பண்ணிட்டு இருக்க, நீ லவ் பண்ணுற பையன் அது இப்போ நான் ஒய்ஃபாக இருக்கான், லீகலாக ஒய்ஃபாக இருக்கான், நீ இருக்கலாம் அவனை அவ்வளோ கஷ்டப்படுறா சொல்கிறாங்க. அவன் என்னட்டு போகக்கூடாதுன்னு நினச்சா சொல்கிறாங்க. ஆனால் அதுக்காக இப்படியே நடந்துக்கணும், அடுத்து நீ லவ் பண்ணுற பையனை போய் இப்படியே ஹார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டேக்கு என்ன சொல்ல தெரியல. அவன் விட்டு போகக்கூடாது, அவன் எப்போவுமே என் கூட இருக்கக்கூடாது மட்டும்தான் என்னோட விஷயம் அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் விடவே மாட்டேன் அவனை. ஒரு டைம் நான் இழந்துட்டேன். 8 இயர்ஸ் நான் அவனை தேடிக்கிட்டு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ விட மாட்டேன், என் கூட மட்டும் தான் அவன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஜிமின் தாண்டா நல்ல வேலை தம்பி வந்துட்டு ஃபாரின் போகிறதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு, நாளைக்கு பார்த்துக்கலாம் சொல்லிட்டு ஜிமின் அப்படி படுத்திருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிமின் மெதுவாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அப்படி கீழே இறங்குறாங்க. ஃபேஸ் ஃபுல்லாக அப்படி ஒரு சேட்னஸ் அப்படி கீழே இறங்கி வராங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. ஜிமின் வந்துட்டு அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாரு எனக்கு ஒரு சனி லவ்வாக அக்செப்ட் பண்ணிட்டு சனி லவ்வாக எனக்கு வந்து எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நான் முழு மனசாக எனக்கு சனி லவ்வாக அக்செப்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ வந்துட்டு எனக்கு ஒரு காட் கிஃப்டட் மாதிரி நான் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கேன், இவங்க இவ்வளோ இன்னசென்ட்டாக இவ்வளோ லவ்லியாக இருக்காங்க சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் ஓகே அங்கிள் தேங்க்யூ சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க பாரு நம்மகிட்ட ஒன்று கேட்குறது தப்பா எடுத்துக்காக சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப லேட் பண்ணாதா ஒரு கிராண்ட் சைல்டோ ஒரு கிராண்ட் டாட்டரோ கிராண்ட் சனோ கொடுக்குறதுக்கு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது என்ன சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ஒரு பேர குழந்தை கூட ப்ளே பண்ண ரொம்ப ஆசையாக இருக்குப்பா, அந்த டேவும் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டா, நீயும் பிஸியாக இருக்கியா, ஒரு குழந்தை பற்றி கொடுத்துட்டு நல்லா பார்த்துப்பேன்னா எனக்கு ஆசையாக இருக்குது, பெற்று தெரியா சீக்கிரம் அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப டைம் எடுத்துக்கா தள்ளிலாம் படுது என் குழந்தை பெற்றுக்கிறத சீக்கிரம் பெற்று கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் வளர்க்குறேன், ஓகேவா நீங்கள் ஃப்ரீடமாக இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அப்படி லைட்டாக ஒரு மாதிரி சேடான ஸ்மைல் அப்படின்னாக்கா பெயின் கலந்து ஒரு ஸ்மைல். நான் ட்ரை பண்ணுறேன் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இது போதும் அப்படி சொல்கிறாங்க. வா நீ டயர்டாக இருப்ப சாப்பிட சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பசிக்கலை, நான் ஆஃபீஸ் போய் சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு மீட்டிங் டைமாக சொல்கிறாங்க. அப்படியா நான் உங்கள்கிட்ட ஈவினிங் வந்து பேசவா சொல்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட நிறைய பேசணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் பேசுகிறேன், ஈவினிங் வந்து பேசுகிறேன், இப்போ நான் கிளம்பவா சொல்கிறேன். சரி பத்திரமா போ, எதை நினச்சி ஒரி பண்ணாத ஓகே, உனக்கு எதுனா ஷேர் பண்ணும் கஷ்டமாக இருக்குன்னு என்கிட்ட சொல்ல சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினும் ஓகே அங்கிள் நான் கிளம்பவா சொல்கிறாங்க. பத்திரமா போக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு போகிறாங்க. ஜிம்மின் போகிற பார்க்கும்போது ஜின்னுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. ஒரு டேக்கும் ஜிம்முக்கு என்ன பிரச்சனையாக இருக்குமா என்ன, ஏன்னா ஃபேஸ் சேடாக இருக்கேன். நேற்றுலாம் பார்க்குறப்போ ஒரு மாதிரி நல்லா ஹாப்பியாக இருந்தான், இன்றைக்கி ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குது, என்னவா இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஜின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போது நம்பிச்சிட்டு வராங்க. ஜின் என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இல்லை ஜிம்முனுக்கும் டேக்கு எதனா பிரச்சனையாக இருக்குமா சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறா சொல்லிட்டு நம்பிச்சிட்டு கேட்குறாங்க. இல்லை ஒரு மாதிரி ஜிம்மோட ஃபேஸ் டல்லாக இருக்கே அப்படி சொல்லிட்டு ஜின்னு சொல்ல இந்த பையன் என்ன திட்டி விட்டானா என்ன, ஏன்னா சண்டை போட்டிருப்பானா அப்படி சொல்கிறேன்ப்பா. ஜின்னு ஒரேடாக கேட்க அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறான்னு கேட்கும்போது இப்போ நம்ம நம்பிச்சு சொல்கிறாங்க. நேற்று நைட்டு அவங்க ரூம் கிட்ட இப்படி சவுண்டு கேட்டு சொல்லுவா. நம்பிச்சு உனக்கு அறிவு இல்லையா, நம்ம பசங்க உனக்கு நான் வேணும்னு கேட்கலடா, அந்த பக்கமாக நான் போனேன் ரூமுக்கு புக்ஸ் எடுக்கிறதாக போனேன். நைட்டு எப்போ ஒரு புக்ஸ் ரீட் பண்ணுவோம் இல்லையா தூங்குறதுக்கு முன்னாடி புக்ஸ் எடுக்க போனேன். அப்போ
ஜிமினோட ரூம் கிட்ட இந்த மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. அதான் நான் சொன்னேன் ஓகேவா, அவங்க அதாவது அவங்க ஹாப்பியாக தான் இருக்காங்க, அவங்க ஃபைட் பண்ணிக்கிறன்றதை அவங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன், நீ தப்பாக புரிஞ்சிக்காது அப்படி சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சீக்கிரம் என்னோட விஷயம் வந்து என்னோட இன்னொரு விஷயம் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுமா சொல்லிட்டாங்க. என்ன இன்னொரு விஷயம் சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கேட்டேன், நான் நினச்சிட்டு இருந்தேன் இல்லையா, கார்டு கிட்ட கேட்டேன் எனக்கு ஜிமின் சனிலாவாக இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டேன். கார்டு வந்துட்டு என்ன சனிலாவாக தானே வேணும் வச்சுக்கோங்க சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ செகண்ட் கிஃப்ட்டாக ஒரு கிராண்ட் சைல்டு வேணும் கேட்டிருக்கேன். இப்போ அதையும் கொடுத்துருவாங்க தானே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம நம்ஜின் பார்க்குறாங்க, மேபி சீக்கிரம் வரா சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பி நம்ஜின் அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன நம்ஜினும் ஒரு மாதிரி க்யூட்டாக கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி ஜிமின் சைட் பார்த்தா ரொம்ப சேடா ஆஃபீஸ்க்குள்ளே வராங்க, வந்து ஒரு மாதிரி டயர்டாக இருக்காரு. இப்போ மிஸ்ஸாக வராங்க. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க, சொல்லுங்கள் மேம் சொல்கிறாங்க. இங்கே பாரு உனக்கு ஒரு நியூ இன்டர்வியூ இருக்குது சொல்லிட்டாங்க. இன்டர்வியூவாக சொல்கிறாங்க. ஆமாம் பார்க் போகும் இருக்காருல சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, கடவுளே அவரா சொல்லிட்டு ஆமாம் அவருக்கு வந்துட்டு இன்டர்வியூ எடுக்கணும் ஓகேவா, ஃபோன் நம்பர் இருந்தால் இது வந்து கால் பண்ணி கேட்டுக்கோ, அவர் எப்போ ஃப்ரீயாக இருக்காரோ அப்போ பர்மிஷன் வாங்கிட்டு போயிட்டு இன்டர்வியூ பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, சரி ஓகே சொல்லிப்பா அவரும் நம்ம ஒர்க்கை வந்துட்டு ஒர்க்காக பார்க்கணும், நம்ம பர்சன்றதெல்லாம் வெளில வச்சிடணும் அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஃபோன் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம போகம் தான் கால் வரும். ஜிமின் பார்க்குறாங்க, ஹலோ போகம் சார் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, தெரிஞ்சிருக்க ஒரு நேம்லாம் சொல்லிட்டு இல்லை நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க, உங்களுக்கு இன்டர்வியூ எடுக்க டைம் வேணுமே சொல்கிறாங்க. இப்போ நம்ம போகம் பார்க்குறாங்க, ஓ அதுவா அது டே தான் சொல்கிறாங்க. டேவா சொல்கிறாங்க. ஆமாம் பிரதர் இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம போகம் சொல்ல ஜிமினுக்கு பார்க்குறாங்க. பிரதர் இல்லை சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் என் டேவோட ஒய்ஃப் தானே சொல்கிறாங்க. டக்குன்னு ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஓ அப்போ அவங்களும் இப்படி பார்த்தாலும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே அப்போ சொல்லியிருப்பாங்க போல. ஜிமினும் இங்கே பாருங்க நான் பிரதரிலாம் கிடையாது ஓகேவா, நீங்கள் கால்மி ஜிமின்னு கூப்பிட சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் எனக்கு பிரதரிலா தான் ஓகேவா, நான் அப்படி தான் கூப்பிடுவேன் சொல்லுங்கள். இன்டர்வியூ கொடுக்குமே நான் சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் வந்துட்டு இப்போ ஃப்ரீ இல்லை, டே சொன்னால் தான் இன்டர்வியூ கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் நீங்கள் ஃபஸ்ட் டே கிட்ட பேசுங்க ஓகேவா, டே கிட்ட பேசிட்டு சொல்லுங்கள் டேன்ட்டு சொல்லிட்டு அப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ தானே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறங்க அப்படி ஒரு இன்டர்வியூ தேவையில்லை சொல்லி ஜிம் இந்த ஃபோனை கட் பண்ணி விட்டுறாங்க. இப்போ போகம்க்கு இது பார்க்கும் பிடிச்சிருக்கு, ரொம்ப ஆட்டிடியூடாக அழகாக பேசுகிறானே சொல்லிட்டு அவர் பார்த்துருக்காங்க. கொஞ்சம் கோவமாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு ஜிமின் பார்த்துட்டு போகம் பார்த்து வச்சுட்டு இருக்காங்க. இப்போ பக்கத்தில் தான் அங்கே டே இருந்திருப்பாரு. இப்போ நம்ம டேக்கு வந்து ஒரு கால் வருது, டே ஒரு கால் வருது. டே பார்க்குறாங்க, ஹலோ சொல்லிட்டா காய் சொல்கிறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. சொல்லு என்ன அப்படி கேட்குறாங்க. ஜிமின் இருக்கானா, ஆமாம் சொல்கிறாங்க. அவன் தம்பியை ஃபாரின் அனுப்பிட்டானா சொல்கிறாங்க. என்ன அப்படி டே டக்குன்னு எழுந்திருக்காங்க. என்ன சொல்கிறேன்ருக்கு, ஆமாம் ஜிமின் தான் தம்பி ஃபாரின் அனுப்பிட்டானா சொல்கிறாங்க. டேக்கு சொமக்கவும் வருது. ஓ சார் என்கிட்ட எஸ்கேப் ஆகணுன்றதுக்காக ஃபஸ்ட்டு தம்பி சர்வ் பண்ணுறாரா அப்படி சொல்லிட்டு நம்ம டேவ் நினச்சிக்கிட்டு இங்கே பாரு இப்போ அவன் தம்பி அந்த கட்சிக்கு போயிருக்கணும், அங்கேருந்து ரிட்டன் வந்தாகணும், உடனே ரிட்டன் டிக்கெட் போட சொல்கிறாங்க. என்னதுக்கு அவன் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு நான் போயிட்டு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. போகிறதுக்கும் ரிட்டன் வரதுக்கும் ரிட்டன் டிக்கெட் நீ வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்லிட்டாங்க. காய் பார்க்குறாங்க. டே அது எதுக்குடா சொல்கிறாங்க, நான் சொல்கிறத நீ பண்ணுறியா இல்லை நானே பண்ணவா சொல்கிறாங்க. ஏடா எனக்கு புரியல, அவன் இன்றைக்கி தான் அனுப்பி வச்சிருக்கான், மார்னிங் தான் ஜிம்மின் போயிட்டு அவன் தம்பியை சென்ட் ஆஃப் பண்ணியிருக்கான் அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்ல டேக்கு செமக்கவும் வருது. இங்கே பாரு நான் உடனே போய் ஆகணும்னு சொல்கிறாங்க. இல்லைடா அவன் இப்போ தான் அனுப்பியிருக்கான் சொல்கிறாங்க. டே அவன் எதுக்கு அனுப்பியிருக்கான் தெரியுமா, என்கிட்ட டிவோர்ஸ் வாங்குறது தான், அவன் தம்பி இங்கே இல்லாமல் இருந்தால் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் இல்லையா, மிரட்ட மாட்டேன்னு அதுக்காக தான் சொல்கிறாங்க. இப்போ நம்மகிட்ட காய் புரிஞ்சுக்கிறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு அவனும் என் கூட இருக்கணும், அவன் தம்பியும் பத்திரமா இருக்கணும் ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து டிக்கெட் போட சொல்கிறாங்க. இப்போ நம்ம காயும் ஓகே நான் போட்டுறான்னு சொல்லிட்டு வந்துட்டு ஃப்ளைட் வந்து டிக்கெட் போட்டுறாங்க. டே பார்க்குறாங்க. ஓ சாருக்கு என்கிட்ட போகணுமோ சொல்கிறாங்க. எப்படி போகிறேன் நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு டே அங்கேருந்து ஃப்ளைட்டில் கிளம்பிடுறாரு. போய்ட்டு அவர் தம்பியை கூட்டிகிட்டு வந்துடணும் சொல்லிட்டு அவர் இந்த பக்கம் போயிடாரு. ஜிமினிக்கிட்ட ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், அவன் தம்பி வந்துட்டு சேஃப் அனுப்பி வச்சிட்டோம். இதுக்கப்புறம் இந்த டேக்கிட்ட ஒரு 2 வீக்ஸில் வந்துட்டு நம்ம வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு சீக்கிரமே வந்துட்டு அவன் வந்துட்டு நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம யோசிச்சு பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க, சொல்லி நான் சொல்கிறாங்க, எப்போ நீ என் கூட வருவா சொல்கிறாங்க. 2 வீக்ஸில் வந்து நீ சொன்னால எப்போ வருவா சொல்கிறாங்க. அதுவா சீக்கிரம் அதுக்கான ஏற்பாடு தான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் சொல்கிறாங்க. ஐயோ எனக்கு ஹாப்பியாக இருக்குது சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க. ஜிமின் எனக்கும் ஹாப்பியாக இருக்கு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டேஸ்ட்டு பார்த்தாக்கா டே தாண்டா அவ்வளோ ஒரு மாதிரி கோவமாக இருக்காங்க. அவருக்குன்னா சரியான கோவம். அப்படி போயிடுறாரு ஃபாரின் போய்ட்டு ரிட்டன் ஜிமினை அதோட தம்பி வந்து பிக் பண்ணிட்டு அவர் வந்துட்டு இருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இந்த போகம்க்கு வந்து இன்டர்வியூ எடுக்க முடியல சொல்லிட்டு அவருக்கு வந்து கோவமாக இருக்குது. ஏதோ டேக்கிட்ட தான் கேட்டு முடிவு பண்ணுவானாமே சொல்லிட்டு ஏன் அவனுக்கும் சொந்தமாக முடிவு எடுக்க தெரியாதா அப்படி சொல்லிட்டு ஜிமினுங்க போகம் பார்த்து முணங்கிட்டு இருக்காங்க, திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிமினுக்கு அன்றைக்கி டே ஃபுல்லாக அப்படி தான் ஒர்க் போயிருக்கோம். இப்போ ஆல்மோஸ்ட் ஜிம்முடைய டியூட்டி டைம் முடியுது, அதாவது இந்த ஒர்க்கில் முடியுது. சரி வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு ஜிம் நினச்சிருக்காங்க. என்ன தம்பி ஃபாரின் போயிட்டான், இதுக்கப்புறம் ரிலாக்ஸாக இருக்கலாம், அவன் நினச்சி ஒரி பண்ண தேவையில்லை அப்படி சொல்லிட்டு ஜிம் நினச்சிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஜிம்மினாட்டா வெளில போகலாம் அப்படி சொல்லிட்டு ஆஃபீஸ் விட்டு வெளில வந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக அவர் வெளில வரும்போது பார்த்தா அவர் முன்னாடியே வந்துட்டு பெரிய கார் நின்றுருக்கு, அதுவும் டேவோட காரு. ஜிம்மின் பார்க்குறாங்க, இந்த கார் இருக்குது இப்போ இங்கே வந்துட்டு இருக்கு. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, பார்த்துட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. சரி சொல்லிட்டு நம்ம ஜிம்மினும் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது ஜிம்மினுக்கு இப்போ ஒரு கால் வருது. ஜிம்மின் பார்க்குறாங்க, பார்த்துட்டு பிக் பண்ணுறாங்க. ஹலோ டாக்டர் சொல்கிறாங்க. ஜிம்மின் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் டாக்டர் சொல்கிறாங்க. அது உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. என் தம்பி சேஃபாக போயிட்டு என்ன ஃபாரினுக்கு சொல்கிறாங்க. இல்லை உங்கள் தம்பி போன ரிட்டன் வந்துட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் கேட்குறாங்க. ஆமாம் ஜிம்மின் ரிட்டன் வந்துட்டு இருக்காங்க. அது என்னக்கா உங்கள் ஹஸ்பண்ட் இருக்காங்களா சொல்கிறாங்க.
என்னோட ஹஸ்பண்ட் ஆமாம் உன்னோட ஹஸ்பண்ட் இருக்காங்களா அவங்க ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரீசன் என்னக்கா இங்கே ஒரு பெஸ்ட் டாக்டர்ஸாக வர வச்சுக்கலாம். நீங்கள் எதுக்கு அவ்வளோ வந்து கூட்டிகிட்டு போனீங்க, நானே இங்கே வர வைப்பேன். அவர் தான் ரொம்ப பவர்ஃபுல் பர்சன் ஆச்சு. அவர் நினச்சி அதனால வர முடியும், வர எவ்வளோ பெரிய டாக்டர் வர வைக்க முடியுமே, அதனால் அவரே வர வைக்கிறாரா ஓகேவா. எங்கள்கிட்ட கேட்டார் இந்த மாதிரி நாங்களே கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு. நானும் அவங்க உன்னோட ஹஸ்பண்ட் அது மட்டும் இல்லாமக்கா உங்களுடைய பெரிய ஆக்டரும் கூட, உங்களுக்கே தெரியல அவரோட பவர் தெரியல உங்களுக்கு. அது நாங்கள் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் சரி அவங்க மாமா தானே அவர் பார்த்து பாருல, அவர் நினச்சா நம்ம இதோட பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க முடியுமே, அதுக்காக தான் அனுப்பிட்டோம் ஓகேவா சொல்கிறேங்க்கா. நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க சொல்கிறேன்பா. ஜிம்கிட்ட டாக்டர் சொல்லுவோம், ஜிம் பார்க்குறேங்க்கா. அவருக்கு ரொம்ப கஷ்டப்படுது. இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக என் தம்பி ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டா சொல்கிறேன்னா, அதுக்குள்ளே இப்படி கூட்டிகிட்டு வந்துட்டு இல்லை நீ என்னை கொஞ்சம் நிம்மதியாக இருக்க மாட்டேட்டே, உனக்கு என்ன தான் வேணும் என்கிட்ட இருந்து, ஏன் இப்படி கஷ்டப்படுறதா சொல்லிட்டு. ஜிம்முக்கு ரொம்ப அழகு வருது, ஜிம்னு பார்க்குறாங்க அந்த காரில் இப்படியே தான் இருப்பாங்க சொல்லி ஜிம்முக்கு கோவம். இப்போ ஜிம்மு ஃபோன் டாக்டரை வச்சதுக்கப்புறம் அவ்வளோ கோவத்தில் வராங்க. வந்துட்டு டேரக்டாக அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு டக்குனு உள்ள வந்து உட்காடுறாங்க. அவ்வளோ கோவம். அந்த டோரை பட்டன் சாத்திட்டு அவ்வளோ டேக்கிட்ட திரும்பி திட்டான்னு போக அண்ணா ஒரு வாய்ஸ் கேட்குது. ஜிம் திரும்பி பார்த்தா ஜிஹோன் அங்கே தான் இருக்கான். ஜிம் பார்க்குறாங்க ஜிஹோன்னு சொல்கிறாங்க. அண்ணா அங்கே பாரு நான் வந்துட்டு பார்த்தியா பதினில் இருக்காங்களோ ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க மாமா, எனக்கு நிறைய வாங்கி கொடுத்தாங்க, நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு என்கிட்ட எவ்வளோ ஸ்வீட்டாக பேசுகிறாங்க, எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, எவ்வளோ பெரிய ஆக்டர் ஆனால் என்கிட்ட எவ்வளோ அழகாக பேசுகிறேன், ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அழகாக கேரிங்காக, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவரா சொல்லிட்டு ஜிவான்னு சொல்கிறான். ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி ஒரு தம்பி இப்படி பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. செகண்ட் வந்து டேப் பார்க்குறாங்க. டேப் தான் கேஷில் உட்காந்துருக்காங்க. ஜிம் இந்த டேப் பார்த்து முறைக்கிறாங்க. உன் வேலை தானே இதெல்லாம் சொல்கிறாங்க. டேப் பார்க்குறாங்க. ஆமாம் ஏன் வேலை தான் சொல்லும். பட் டேப் இப்படி கண்ணாடி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மின் தான் சரி ஓகே தம்பி மட்டும் சண்டை போட வேணாம், தம்பி வந்து தப்பாக நினச்சிப்பான், நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கான்ட்ராக்ட் மேரேஜ்லாம் பண்ணது அவனுக்கு தெரியக்கூடாது, நம்ம கஷ்டம் எதுவும் அவனை அஃபெக்ட் பண்ண வேண்டாம், நம்ம நம்மளோட பார்த்துப்போம். ஜிம்மின் தான் ஜெவான் அதை சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தெரியுமா, அவர் தெரியுங்களா ரொம்ப அழகாக இருக்காங்க, அதுவும் நீ லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டியாமே அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் ஜீவான் கேட்குறான். அதை சொல்கிறாங்க எனக்கு தெரியும் சொல்லிட்டு நம்ம ஜீவான் நினைக்கிறான். ஆனால் ஏன் என்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டான், எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவான், இது மட்டும் சொல்ல என் அண்ணா சொன்னாக்க ஏதோ ரீசன் இருக்கும்னு சொல்லிட்டு அவரும் எனக்கு அண்ணா ஹாப்பியாக தான் போதும் இது மட்டும் போதும். ஆனால் அவரோட மைண்ட் செட்டில் இந்த மாதிரி சிட்டே ஹர்ட் பண்ணுறாங்க தெரிஞ்சால் கண்டிப்பாக அவர் சும்மா இருக்க மாட்டார். அது ரொம்ப கோவம் வரும். அந்த 23 இயர்ஸ் தான் அந்த பையனுக்கு, ஆனாலும் அவனுக்கு ரொம்ப கோவம் வரும் அவங்க அண்ணா ஹார்ட் ஆகுன்னு தெரிஞ்சா. ஆனால் அவங்க அண்ணன் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருப்பாரு. மாமா என்கிட்ட சொன்னாங்க நீ மாமாவும் ரொம்ப வருஷம் லவ் பண்ணிக்கலாமே, 8 இயர்ஸ்க்கு மேலே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்லுவோம். ஜிமின் பார்க்குறாங்க இப்போ இப்படி ஒரு கட்டுக்கதை கட்டி வச்சிருக்கானா சொல்லி ஜிமின் தான் பார்க்குறாங்க. டேதான் அப்படியே கேஷில் உட்காந்துருக்காங்க. ஆமாடா சொல்கிறாங்க. நீ என்கிட்ட சொல்லவே இல்லை சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க பரவாயில்ல நீ சொல்றனாக்கா எதாவது ரீசன் இருக்கும், பரவாயில்ல நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா, என் மாமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ஹாப்பி தான் இருக்கு நானும் ஹாப்பி தானே சொல்கிறேன். ஜீவான்னு சொல்லிட்டாங்க. ஜிமினும் ஓகே சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. இப்போ ஃபைனலாக டிரைவர்கிட்டே தான் டிரைவர் வீட்டுக்கு போங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமினும் ஃபைனலாக வந்துட்டு இருக்காங்க. இப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜிமினுக்கு ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன ரீசனாக்கா ஜீவான் வந்துட்டு 8 இயர்ஸ் ஹாஸ்பிட்டல் இருந்திருப்பான். அவன் வந்து வீட்டில் வச்சு பார்த்துக்கூட சுச்சுவேஷன். ஏன்னா ஜெட்டே வந்து ஜிமின் வந்து ஒர்க் போயிடுவாங்க இல்லையா, அப்போ யார் பார்த்துப்பாங்க, ஒர்க் போயிட்டாரா அந்த டைம் யார் பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் ஹாஸ்பிட்டலில் வச்சுருப்பாரு. அந்த ஃபெசிலிட்டிஸும் உங்களை வீட்டில் இருக்கணும்ல, அந்த மெடிசன் இதெல்லாம் டக்குன்னு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு நர்ஸ் யாருமே எடுத்துருக்க மாட்டாங்களா. ஆனால் இப்போ நம்ம ஜீவானை வீட்டுக்கு கூட்டு வரதுக்கு அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இங்கே வந்துட்டு வந்துட்டு நிறைய மேட்டிருக்காங்க அந்த வீட்டில், யாராலும் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ ஜிம் தான் தம்பியை தூக்கலாம், அப்படியே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் தூக்கி விட்டுறதுக்கு சொல்லிட்டு போகிறேன். பட் அதுக்கு முடியாது ஜிம்மோட தம்பியை தூக்கிட்டு அந்த வீல் சேர் விட்டுக்கிற உட்கார வைக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப சின்ன பையன் கிடையாது, கொஞ்சம் பெரிய பையன் 23 வயசு பையன் இல்லையா. அது என்ன பண்ணுறானாக்கா வீல் சேரை உட்கார வச்சுட்டு சொல்லிட்டு அவரு தள்ளிட்டு போகிறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்முக்கு தன்னோட தம்பி மேலே அவருக்கு அப்புறம் இப்படி ஒரு பர்சன் கேரிங்காக இருக்கிறது பார்க்க அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இந்த டே வந்துட்டு என்னால் புரிஞ்சிக்க முடியலையே, என்கிட்ட அவ்வளோ வந்துட்டு அவ்வளோ ஹாஷாக நடந்துக்கிறேன், அவ்வளோ பெயினை கொடுக்குறேன், என் தம்பிக்கிட்ட இவ்வளோ சாஃப்டாக இருக்கிறேன், எதை நம்பட்டும் நீ ட்ரூவாக ஃபேக்காக டே. ஸோ ஜிமின் தான் டேவை பார்த்துருக்கேன் அவனுக்கு புரிஞ்சிக்க முடியல. ஆனால் இப்போதைக்கு எனக்கு ஒரு ஹாப்பினஸ், என் தம்பி இங்கே இருக்க போகிறான், வீட்டில் இருக்க போகிறான், எனக்கு அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஜிமின் நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவனுக்காக நிறைய ஓடி இருக்கேன், நிறைய கஷ்டப்பட்டுருக்கான். ஆனால் என்ன டைம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல, எனக்கு ரொம்ப வருத்தம். ஆனால் இன்றைக்கி எனக்கு ஹாப்பியாக இருக்கு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே நினச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. என் தம்பி இப்போ நீயே கூட்டிட்டு வந்துட்டு இதுக்கப்புறம் விட்டு அதை எப்படி டிவோர்ஸ் வாங்கிட்டு எப்படி என் தம்பி நானும் எப்படி எஸ்கேப் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் நினச்சிக்கிட்டு எப்படி உள்ளே வராங்க. இந்த பக்கம் டே வந்து கூட்டிட்டு வந்து உள்ளே உட்கார வைக்கிறாங்க. ஜிமின் வந்து வந்துட்டு ஜீவானை பார்க்குறாங்க. போயிட்டு அப்படி உட்காருறாங்க சோஃபாவில் உட்காரவும் பக்கத்தில் நம்ம ஜீவானும் உட்காரான். ஜிம்னுக்கு நிறைய பேசணும் தோணுது. ஜிமின் நிறைய பேசுகிறாங்க ஜீவான் கிட்ட. ஜீவான் நிறைய பேசுகிறாங்க. அவர் ஹேண்டில் தொட்டி பார்க்குறாங்க. நல்லா இருக்கா லேப் சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன் பாரு, என்னை பற்றி நீ ஒரி பண்ணக்கூடாது ஜிமின் ஜீவான் சொல்கிறான். ஜிமினும் நான் ஒரி பண்ணல, நான் ஒரி பண்ணுறவனை பற்றி மட்டும் தான் எனக்கு உன்னை தாண்டி வேறு என்ன சந்தோஷம் இருக்குது சொல்லிட்டு நம்ம ஜிமினும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் ஐயரு உனக்கு ஃபுட்டெல்லாம் ஃபிட் பண்ணி விடுறான்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபுட்டெல்லாம் ஒரு பிளேட் எடுத்து போட்டு ஃபிட் பண்ணுறாங்க. இப்போ ஜீவன் நான் உனக்கு ஃபிட் பண்ணும் எவ்வளோ டேஸ் ஆச்சு உனக்கு ஃபுட்டு ஃபிட் பண்ணி கூட சொல்கிறேன். ஜீவன் நான் ஜிம்முக்கு ஃபுட் வந்து ஃபிட் பண்ணுறாங்க. டேக் இதை பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 2 பேரும் பாசமாக அழகாக இருக்காங்க. ஆனால் சேம் டைம் பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னாக்கா நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒன் டைம் கூட உட்காந்து பேச மாட்டான், இந்த மாதிரி ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட்டதே கிடையாது சொல்லிட்டு அவர் ஆசைப்படுறாரு. அந்த மாதிரி சாப்பிட நடந்துக்கிட்டதானே நான் நடக்கும், அதெல்லாம் நல்லா ஹார்ஷாக நடந்துக்க வேண்டியது. அப்புறம் வந்து இப்படி எதிர்பார்க்க வேண்டியது. நம்ம டே தான் முறைச்சி பார்த்துருக்காங்க. டே இங்கே இருக்காருன்றதே அவங்க 2 பேரும் மறந்துட்டு அவ்வளோ நல்லா பேசிக்கிறாங்க. ஜீவான் நிறைய சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் நடந்தது எல்லாரும் சொல்லிட்டு இருக்கான். நர்ஸுங்க கூட சண்டை போடுறது, டாக்டர் பேசுறது சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஜிமினும் அவர் லைஃப்ல இது வரைக்கும் என்ன நடந்துச்சோ, அவர் ஃப்ரெண்ட் அவர் ஃபேமிலி எல்லாமே அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஜிமின் சொல்ல ஜீவான கணத்து கழிச்சு கேட்டுருக்கான். அப்படியே அப்படி நடந்துச்சா சொல்லிட்டு கேட்கவும் ஆமாம் சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டு இருக்காங்க.
2 பேரும் இந்த உலகத்தையும் மறந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. டேக்கும் ரொம்ப பாசிட்டிவான ஒரு கடத்துக்கு மேலே ஜீவான் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜீவான் பார்க்குறாங்க. இப்போ தான் டே இருக்குதே 2 பேரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இப்போ நம்ம ஜீவான் தான் சொல்லுங்க மாமா அப்படி சொல்கிறாங்க. நீ ரொம்ப டயர்டாக இருப்பா, ரெஸ்ட் எடுத்துக்கோ, நாளைக்கு பேசிக்கிறாங்க தானே இருக்க போகிற. இதுக்கப்புறம் அண்ணா கிட்ட நிறைய பேசலாம். ஏன்னா அவங்களும் ஒர்க் முடிச்சுட்டு இருக்காங்க, டயர்டாக இருப்பாங்க சொல்கிறாங்க. ஆமாம் அண்ணா டயர்டாக இருப்பாங்களா, நான் அவனை கூட்டிகிட்டு போய்ட்டு ரூமில் படுக்க வைக்கிறேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன். இல்லை வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன், நானே கூட்டிட்டு போய்ட்டு ரூமில் படுக்க வச்சுட்டு கொஞ்சம் தட்டி கொடுத்து தூங்க வைக்கிறேன் சொல்கிறாங்க. தட்டி கொடுத்து தூங்க வைக்க போறியா, ஸ்டே நினச்சிட்டு இருக்காங்க. அவனை குழந்தைய ஜிம்மி நினச்சிட்டே நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மி தான் வந்துட்டு என் தம்பி எனக்கு குழந்தை சொல்லிட்டு அவர் மனசில் நினச்சிக்கிட்டு இவங்க மனசுக்குள்ளே இப்படி பேசிக்கிறாங்க. ஜிம்மி தான் ஜீவான் நம்ம போகலாம், ரூமில் போய்ட்டு ஒன்று படுக்க வைக்கிறேன் சொல்கிறாங்க. ஜீவானும் ஓகே மாமா நான் அப்புறம் பார்க்குறவங்களா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே மறைச்சு பார்க்குறாங்க. ஜிம்மி படுக்கிட்டு ஜீவானை கூட்டிகிட்டு ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு படுக்க வச்சுட்டு நிறைய ஸ்டோரி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. எப்படி தான் என் ரூமுக்கு தானே வந்தாகும் நீ சொல்லிட்டு அவர் போயிடாரு. இந்த பக்கம் ஜிம்மி தான் வந்துட்டு ஜீவானை பார்த்துட்டு அழகாக தட்டி கொடுத்துருக்காங்க. ஜீவான் நல்லா பேசிட்டு சரி ஓகே நீ போயிட்டு மாமா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஓகேவா, நீ போய் தூங்கு, அவர் பாவம்ல வெயிட் பண்ணிட்டு பாரலாம் சொல்லி ஜீவான் சொல்ல. ஜிம்மி பார்க்குறாங்க. சரி ஓகே நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டு நம்ம ஜீவான் 4 கிலோமீட்டர்ஸ் பண்ணிட்டு தூங்கு சொல்லிட்டு டோர் லாக் பண்ணிட்டு வெளில வராங்க. இப்போ என்ன பண்ணுறது, நம்ம ஜீவனுக்காக நம்ம டே கூட ஹாப்பியாக இருக்குன்னு நினச்சி தான் அவனோட வழியில் அவன் பார்த்தா கண்டுபிடிச்சிருவான். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணாலோ இல்லை சண்டை போட்டாலோ கண்டுபிடிச்சிருவான். அவன் ஹார்ட்டே ஆகக்கூடாது, நம்ம பார்த்துக்கலாம் சொல்லி ஜிம்மி தான் டேரெக்டாக இப்போ டே ரூமுக்கு தான் போய் அவங்க ஒரு வழியில் சொல்லிட்டு அவர் டேரெக்டாக டே ரூமுக்குள்ளே போகிறாங்க. ரூமுக்குள்ளே போகிறான். டே போய்ட்டு ரூமில் குளிச்சுட்டு இருக்காரு போல. ஷவர் சவுண்டு கேட்க ஜிம்மி பார்க்குறாங்க. அவன் படுத்துட்டு இருக்கான். நான் என்ன பண்ணிட்டோம், நம்ம என்னை டே வந்து டச் பண்ணவே கூடாது, இவன்ட்டு எப்படியாவது எனக்கு தப்பிச்சு ஆகும். அது எப்படி ஜிம்மி நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணிவிடுவோம், தூங்கிட்டா எதுவும் பண்ண மாட்டான். ஸோ ஜிம்மின்னு போய்ட்டு என்ன பண்ணாங்கனாக்கா பெட்டில் போய் படுத்துக்கிறாங்க. படுத்துட்டு ஃபுல்லாக கவர் ஆகிட்டு ரோல் பண்ணிக்கிறாங்க, ஹெட் வரைக்கும் ரோல் பண்ணிக்கிறாங்க. நம்ம அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம தூங்கிட்டு பாதி கனவுல போயிட்டோம்னு வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. கனவுல சொர்க்கத்தையே பார்க்கணும்னு சொல்லிட்டு ஜிம்மின் போய்ட்டு படுத்துக்கிறாங்க. படுத்துட்டு ஃபுல்லாக கவர் ஆகிட்டு அப்படி இருக்காங்க. இந்த பக்கம் டே தான் குளிச்சிட்டு இருக்காங்க. அவர் நினச்சிட்டு இருக்காங்க எப்படி பார்த்தா எனக்கு தண்ணி வந்தாகணும், அப்புறம் வச்சுக்கலாம் சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு குளிச்சிட்டு இருக்காங்க. ஃபைனலாக இந்த பக்கம் டே தான்டா டவல் மட்டும் வியர் பண்ணிட்டு ரூம் மட்டும் வெளில வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் படுத்துருக்காங்க. படுத்துட்டு ஜிம்முக்கு முன்னாடியும் மிரர் இருக்கும், பேக் சைடும் மிரர் இருக்கும், 2 சைடும் மிரர் இருக்கும். இங்கே ஜிம்மின் அந்த மிரரில் அந்த ஹெட்டை மட்டும் லைட்டாக எட்டி பார்க்குறாங்க. மிரரில் பார்த்தா நம்ம டே தான் மிரர் நின்றுருக்காங்க. மிரருக்கு முன்னாடி அப்படி டவல் மட்டும் வியர் பண்ணிருக்காங்க. இவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, இவன் அழகாக தான் இருக்கான், அவனு இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதுக்காக ரூமில் 2 பர்சன்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன நினைப்பாங்க நம்ம பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லை. அப்படி பார்த்துட்டு ஒரு டவலை மட்டும் கட்டிட்டு நின்றுருக்காங்க. அறிவே இல்லை சார் ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி ஜிம் நினச்சிக்கிட்டே பாடியே வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ இந்த ஹார்மோன் வேறு சார் ஜிம்மின் தான் அவரே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மினா அங்கே பார்க்காத, அது வந்துட்டு ஒரு மிருகம் அப்படி ஜிம்மின் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டே தான் வந்துட்டு அவர் பார்க்குறதுலாம் அந்த கண்ணாடியில் அவர் பார்க்குறாரு, ஒரு தலையை விட்டு மட்டி வெளில பார்க்குறதும் அவர் நினைக்கிறது எல்லாமே கேட்குது. ஓ சார் இப்போ தூங்கிட்டீங்க அதெல்லாம் நம்பணும் அப்படி சொல்லி மட்டும் நினச்சிக்கிட்டே வந்துட்டு ஹேரில் வந்து வெயிட் பண்ணிட்டு அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மின் தான் வந்துட்டு அப்படியே கவர் பண்ணி படுத்துக்கிறாங்க. என்னாலும் சரி அவர் நம்ம டச் பண்ணிடக்கூடாது சரியா, நமக்கு அப்படி சமத்தா தூங்கின்னு சொல்லி ஜிம்மின் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ டே தான்டா ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்கக்கா ட்ரெஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணுற வாட்டர் கூட ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ட்ரெஸ் தான் போட போகிறான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அட்டே வந்து நைட் ட்ரெஸ் எதுவுமே எடுக்காமல் ஜஸ்ட் வந்து பாத்ரூம் மட்டும் இருக்கு இல்லையா அதை எடுத்து போடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இதே எடுத்து போடுறான். ஜிம்மின் பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ நோ அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ டே அதை மட்டும் வியர் பண்ணிட்டு எதுவுமே போல ஜஸ்ட் அதை மட்டும் வியர் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த ரோப்பை வந்து பாரு லைட்டாக கட்டிட்டு அப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு பர்ஃப்யூம் எடுத்து அவர் நெத்துக்கிட்டு அடிச்சுட்டு டேரெக்டாக இந்த பக்கமாக வராங்க. வந்துட்டு பெட்டில் படுக்கிறாங்க. கிட்ட வந்து ஜிம்மில் ஹேண்ட் வைக்கலாம், ஜிம் மேலே ஹேண்ட் வைக்கலான்னு போக ஏன் டச் பண்ணாதீங்க ஜிம்மின் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. என்ன நீங்கள் டச் பண்ணாதீங்க எனக்கு பிடிக்கல அப்படி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. எனக்கு பிடிக்கல, நீங்கள் டச் பண்ணுறது ஓகேவா, எனக்கு நீங்கள் டச் பண்ணக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஓ சாருக்கு ஒவ்வொரு டைம் ஞாபகப்படுத்தணுமா, நீங்கள் என்னுடைய கான்ட்ராக்ட் ஒய்ஃப் ஓகேவா, நீங்கள் கான்ட்ராக்ட் போட்டது என்னுடைய குழந்தை பற்றி கொடுக்குறதா ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு சமூகம் வருது, குழந்தைய பிறக்கக்கூடாது சொல்கிறதுனா மருந்து கலந்து கொடுத்துட்ருக்கு. அப்புறம் எப்படா குழந்தை பிறக்கும், இது எதுக்கடா நீ என் கூட இருக்க சொல்லி ஜிம்முக்கு புரியல. உனக்கு என்ன இன்டென்ஷன் தான் என்கிட்ட இருக்குது, எதுக்காக என்கிட்ட நடந்துக்கிறேன் சொல்லி ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நம்ம வந்து வந்து நம்ம டச் பண்ணக்கூடாது சொல்லிட்டு எனக்கு விருப்பம் இல்லை, என்னை இப்போ டச் பண்ணாதீங்க சொல்கிறாங்க. அதை ரீசனாக நீ சொல்கிறாது ஓகேவா, எனக்கு எப்போ இருக்குன்னு சொல்கிறா அப்போ நான் இருப்பான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஃபோர்ஸ் பண்ணி இருக்குது எவ்வளோ பேர் தப்பு தெரியுமா சொல்கிறாங்க. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு உங்கள் டச்சஸ் பிடிக்கல, அருவருப்பாக இருக்குது சொல்லி ஜிம்மி சொல்ல. டேக்கு சமூகம் வருது. இங்கே பாரு சொல்கிறாங்க. நான் உனக்கு விலை கொடுத்து வாங்கியிருக்கேன் சொல்கிறாங்க. நீங்கள் விலை கொடுத்து வாங்கியிருக்கலாம், ஆனால் நான் வந்துட்டு எனக்கு இந்த கான்ட்ராக்ட் ஒத்துக்கிட்டதுக்கு என் தம்பிக்காக மட்டும்தான் ஓகேவா, எனக்கு என் தம்பி மட்டும்தான் அவன் ட்ரீட்மெண்ட்டுக்காக மட்டும்தான் ஒத்துக்கிட்டேன். தயவு செஞ்சு என்ன இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க ப்ளீஸ், என்னால் தாங்க முடியாது பெயின், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, நான் பணத்துக்காக தான் பண்ணலன்னு சொல்லலை, ஆனால் பேபி பிறக்கிறப்போ அது சொல்கிற ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இங்கே பாரு நீ பணத்துக்காக
உன் தம்பிக்காக அவன் மேரேஜ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது ஓகேவா. ஆனால் நான் மேரேஜ் பண்ணது எனக்கு ஒரு குழந்தை வேணுக்காக ஓகேவா. நான் எப்போனாலும் இருப்பேன். எனக்கு இன்னும் பேபி ஃபார்ம் ஆகல. அப்போ நான் எப்போனாலும் இருக்கலாம் தானே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கோவம் வருது. அது பேபி எப்படி பிறக்குன்ற மாதிரி அவருக்கு கோவம் வருது. ஜிம் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறாங்க டே வந்துட்டு நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் போயிட்டு அப்படியே அந்த ட்ரெஸ் அப்படியே ரிப் பண்ணி தூக்கி அந்த ஃபஸ்ட்டு பிளாங்கெட்டை தான் எடுக்கிறாங்க. எடுத்து தூக்கி போடுறாங்க. அதுக்கே ட்ரெஸ் அப்படியே ரிப் பண்ணி கீழே போடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ப்ளீஸ் எங்க வேண்டாம் எங்க ஐ ஹேட் யூ எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அது பார்க்குறாங்க. இங்கே பாரு அப்படி சொல்கிறாங்க. எனக்கு நீங்கள் வேண்டாம் உங்களோட டச்சஸ் எனக்கு வேண்டாம் டே அப்படி ஜிம்மி சொல்கிறாங்க. டே கேட்குறதாவே இல்லை. ஏன் நான் விட்டு போகணுமா என்ன சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு உங்களை விட்டு போகணும். எனக்கு உங்களோட டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என் தம்பி இருக்கனால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி தான் மனசில் நினச்சிட்டேன். என் தம்பி இருக்கனால என்னால் இது பண்ண முடியாது சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஜிம்மி நினைக்க இப்போ டே பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் உன் வீட்டில் சார் சொல்லிட்டு உன் தம்பி வச்சு தான் உன்ட்ட வந்து என் பக்கத்தில் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உன்னை போகவும் மாட்டேன். நாங்கள் போகவும் கூடாது சொல்லிட்டு டே போயிட்டு இவங்க அப்படியே பைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்படின்னாக்கா அந்த ஸ்கின் ஃபுல்லாகவே வந்துட்டு ரொம்ப பைட் பண்ணி ரொம்ப இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப ஒரு மோசமாக நடந்துக்கிறாங்க. ஜிம்மில் ஏற்றுக்க முடியல. ப்ளீஸ் வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு நான் கத்தவே இல்லை. எனக்கு கத்த நான் கேட்டுருமோ வெளில சொல்லிட்டு சவுண்ட் ப்ரூஃப் தான் இருந்தாலும் அதுக்கு ஒரு பயம் வந்துடுது. கத்தவே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி துடிச்சு போயிட்டு இருக்காரு டே. அப்படியே ஒரு மாதிரி லைக் ஒரு ஹியூமன் மாதிரி இல்லை. எப்போ இருக்கிறத விட மோசமாக நடந்துக்கிறாங்க. ஜிம்னால பெயின் வந்து பேர் பண்ணிக்கவும் இல்லை. ரொம்ப ஒரு கடத்துக்கு மேலே ரொம்ப டஃப்பாக போயிடுது. ஜிம் பார்க்குறாங்க. டே அப்படியே முடிச்சுட்டு ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு எல்லாம் அப்படியே பார்த்து ஐ ஹேட் யூ டே எங்க அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. நீ என்ன சொன்னால் சார் நீ கூட தான் இருக்கணும் ஓகேவா. குழந்தை பிறக்கிறதுக்கு சொல்லிட்டாங்க. குழந்தை எப்படி பிறக்கும் ஜிம்முக்கு டக்குன்னு கோவம் வந்துடுது. ஒரு செகண்ட் மேலே பொறுத்துக்க முடியலன்னா எவ்வளோ தான் ஒரு கண்ட்ரோல் பண்ண ஒரு கோவத்தை. குழந்தை எப்படி பிறக்கும் சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. புரியல என்ன சொல்கிறாங்க. குழந்தை எப்படி பிறக்கும். குழந்தைய பிறக்கூடாது தானே எனக்கு நீங்கள் மருந்து கொடுத்துட்ருக்கீங்க சார் ஜிம்மி சொல்லவும். அப்புறம் எப்படி இது குழந்தை வரும் அவனுக்கு மனசாட்சி இல்லையா சார் ஜிம்மி கேட்க. இப்போ டே பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் அதென்ன பண்ணிட்டுருக்கீங்க சொல்லுங்கள். நான் தெரியாமல் கேட்குறேன். உங்களுக்கு தெரிஞ்ச திறமை எதனா கஷ்டத்தை கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு என்ன நான் இதுக்கு முன்னாடி எதாவது உங்களுக்கு கஷ்டப்பட்டேன்னா ஹர்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு சத்தியமாக தெரியலட்டேன். எங்க உங்கள் லைஃப்பில் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏன் இப்படி பிடிக்கல உங்களுக்கு ஏன் என் மேலே இவ்வளோ வெறுப்பு இருக்குன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. அப்படி என்ன பண்ணி தான் தச்சு மன்னிச்சிருங்க. ஆனால் என் கூட இந்தளவுக்கு வந்துட்டு ப்ளே பண்ணாதீங்க. தாங்கிக்க முடியாது பெயின் ப்ளீஸ் எங்க நானும் ஒரு ஹியூமன் தான் ஜிம்மின்னு சொல்ல டேக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிடுது. டே பார்க்குறாங்க. ஜிம்மோட பாடி ஃபுல்லாக இப்போ லைட்டாக தண்ணிப்பட கூட ஏறிக்கும் அந்தளவுக்கு இருக்குது. அவரையே அவரோட ஏற்றுக்க கூட ஒரு மாதிரி ரொம்ப கட்டிடுங்க பாரு. நான் சொன்ன அவங்க புரிய சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் தானே என் உயிருக்கு ஆபத்து வந்தால் கூட பரவாயில்ல சொல்லிட்டு இந்த மருந்தெல்லாம் கலந்து கொடுத்துருக்கீங்க. அப்புறம் குழந்தை வேணும்னு சொல்கிறீங்க. எப்படி ஒரு எனக்கு புரியல. இது எப்படி இருக்குது தெரியுமா. குழந்தை வந்துட்டு அழுவும் கூட சொல்லிட்டு தொட்டிலையும் குழந்தைய கிளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி வர மாதிரி இருக்குது. அப்படி தான் நீங்கள் நடந்துக்கிறீங்க சொல்கிறாங்க. இப்போ டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை நான் எதுக்கு பண்ண தெரியாமல் இல்லை எனக்கு புரியுது. உங்களுக்கு குழந்தை வேணாம். நீங்கள் எந்த காரணத்துக்காக என்ன இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு புரியல. அப்போ நான் உங்கள் லைஃப்பில் என்ன பண்ணாலும் தெரியல. தயவுசெய்து மன்னிச்சிருங்க. நான் தெரிஞ்சு தெரியாமல் உங்களுக்கு காயப்படுத்தினா மன்னிச்சிருங்க. எனக்கு விட்டுருங்க டேங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் உங்களை விட்டு போகணும்னு நினைக்க சொல்கிறாங்க. என்னை விட்டு போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு புரியல. ஜிம்மில் அப்படியே டேவை பார்க்குறாங்க. நல்லா நீ என்னை விட்டு போகவே கூடாது தான் இவ்வளோ பண்ண சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு புரியல. என்ன சொல்கிறாங்க. குழந்தை பிறந்தா நீ என்னை விட்டு போயிடுவேன். அந்த பயத்தினால மட்டும்தான் அப்படி பண்ண சரியா. உனக்கு தெரியணும்ல நான் ஏன் இதெல்லாம் பண்ண உனக்கு தெரியணும் அப்படி தானே நானே சொல்கிறாங்க. பாரு மேரேஜ் பண்ணும்போது எனக்கு உண்மையில சரி நிறைய கோவம் ஓகேவா. உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சேம் உனக்கும் என்ன அப்படி தானே. ஜஸ்ட் உன் தம்பியோட ஆப்ரேஷனுக்காக மட்டும் தான் இதெல்லாம் பண்ண எனக்கும் தெரியும். ஏன்னா உனக்கும் என்ன பிடிக்கல எனக்கும் ஒன்று பிடிக்கல. அந்த சுச்சுவேஷனில் குழந்தை பிறந்தா நல்லா இருக்காது. உனக்கு எனக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும். அப்படி ஒரு இதில் குழந்தை பிறந்தா நல்லாயிருக்கும். குழந்தை ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் பிறக்கணும். அதுக்காக அந்த டைம் ஒர்க்காக தான் இதெல்லாம் பண்ண. அது வரைக்கும் குழந்தை பிறக்கிறதுக்காக மெடிசன் கொடுத்தா சொல்கிறாங்க. அது இப்படி என் உயிர்க்கே ஆபத்துன்னு தெரிஞ்சுங்க. பாரு உனக்கு அப்பெல்லாம் அது ஆபத்து வராது. நான் வரவும் விட மாட்டேன். நான் நல்லா கேட்டு தான் வாங்கினது. ஆயுர்வேதிக் மெடிசனை நான் கேட்டு தான் வாங்கினேன். அது அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அப்போ நான் என்ன டாக்டர் செக் பண்ணி சொல்கிறாங்க. அதே போய் ஜிம்மி கேட்குறாங்க. டேக் ஒரு மாதிரி இருக்குது. எவ்வளோ பண்ணுறீங்க. ஆனால் சொல்கிறாங்க நீ என்னை விட்டு போகக்கூடாதுக்காக மட்டும் தான் பண்ண. ஆனால் என்னை விட்டு போகணும்னு நினைக்கிறல. ஆனால் என்னால் போக விட முடியாது ஜிம்மி ஓகேவா. நீ என் கூட மட்டும்தான் இருக்கணும். என் கூட மட்டும்தான் இருக்கணும். என்னால் உன்னை போக விட முடியாது அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அதை என்னால் உங்க கூட இருக்க முடியாது. டேங்க என்னை விட்டுருங்க ப்ளீஸ். எனக்கு வேண்டாம். என் தம்பியோட ஆப்ரேஷனுக்காக மட்டும்தான் நான் வந்துட்டு இந்த பணத்தை இருந்துச்சு எனக்கு. அதுக்காக மட்டும்தான் வந்துட்டு இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் ஒத்துக்கிட்டேன் தவிர மற்றபடி நான் ஒன்றும் என் உடம்பை விற்கிற பர்சன் இல்லை. நான் ஒன்றும் அந்த மாதிரி பர்சன் இல்லை சொல்ல. ஜிம்மினால டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ஒன்று அப்படி பார்க்கவும் இல்லை நீங்கள் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கீங்க. அதுக்காக என்ன இந்த அளவுக்கு கேவலமாக ட்ரீட் பண்ணீங்க சொல்லுவோம். ஜிம்மி டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் என்ன சொல்கிறாங்க. நான் ஒன்று அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லி ஜிம்மின்னு சொல்ல. டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு ஜிம்மி நீ என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட போயிடுவான்னு நினைக்கிறேன். அது தப்பா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மின்னு பார்க்குறாங்க.
நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், உங்கள் கூட என்னால் இருக்க முடியாது, என்னால் இந்த ஹெல்லுக்குள்ளே இருக்கவே முடியாது, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, எனக்கு இது வேண்டாம், இந்த லைஃப்குள்ளே நடந்துருக்கு என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ப்ளீஸ் எனக்கு டிவோர்ஸ் கொடுங்க சொல்லி ஜிம்மி சொல்ல டே பார்க்குறாங்க. அது உனக்கு கற்பனையில் கூட நடக்காது சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க, உனக்கு கற்பனையில் உனக்கு கனவுல கூட நான் உனக்கு டிவோர்ஸ் தர மாட்டேன், நீ எனக்கு தான், என்னோடது மட்டும்தான், உன்னை எதுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன் சரியா, நீ என் கூட மட்டும் தான் இருக்கணும். ஜிம்மி பார்க்குறாங்க, என் தம்பியையும் ஃபாரின் ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, இவ்வளோ பண்ணுறீங்க, இவ்வளோதான் நீ என்னை வெறுக்கிற அளவுக்கு என்ன டேங் பண்ணா சொல்லி கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க, நான் ஃபஸ்ட்டு உனக்கு என்ன பண்ணுறோம் அது எல்லாமே நல்லதுக்காக தான் பண்ணியிருக்கோம், கெட்டதுக்காக நான் எதுவும் பண்ணவே இல்லை, உனக்கு நான் கெட்டது பண்ணவும் மாட்டேன், கெட்டது நினைக்கவும் மாட்டேன், இப்படி ஒன்று பண்ணியிருக்கேன்னா உன் நல்லதுக்காக தான் பண்ணுவேன், அப்புறம் உனக்கு எதுவும் நான் பண்ண விடவும் மாட்டேன், ஓகேவா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, என்னோட போகணும்னு நினைக்காத, நான் உனக்கு போக விடவும் மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் எனக்கு கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஜிமின் டே பாட்டுக்கு டோர் லாக் பண்ணிட்டு வெளியே போயிடாரு. கஷ்டமாக இருக்குது. இந்த பக்கம் ஜிமின் ரொம்ப அழகாங்க, உனக்கு ஏன் என் மேலே இவ்வளோ வெறுப்பு, நீ சொல்கிறதுலாம் ஏற்றுக்கிற மாதிரியா இருக்குது, நான் உன்னிட்டு போகக்கூடாதுன்னு நினச்சேன்னா அப்புறம் ஏன் எனக்கு அது மருந்து கொடுத்தேன், அந்த மருந்து என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்து, என்னை இவ்வளோலாம் காயப்படுத்தும், என்னோட இன்சைட் எனக்கு எவ்வளோ சைடு எஃபெக்ட் ஆகும்னு தெரிஞ்சும் எனக்கு இதெல்லாம் ஏன் கொடுத்தா சார். ஜிமின் ரொம்ப அழகாங்க, நீ சொல்கிற காரணங்கள்லாம் ஏற்றுக்க முடியுமா யாராவது, நீ தப்பு பண்ணியார் என்ன பண்ணு தெரியாது, நீ பண்ணது சரியாக தப்பானுக்கு, ஆனால் அதை தெரிஞ்சுக்க விரும்பலை, எனக்கு ஒன்று விட்டு போகணும், ஒன்று விட்டு நான் போய் ஆகணும், உன் கூட இருக்க முடியாது சொல்லிட்டு ஜிமின் தான் ரொம்ப அழகாங்க, இந்த ஹெல்லுக்குள்ளே இருக்க முடியாது சார். ஜிமின் தான் அப்படியே அழுதுகிட்டே படுத்துடுறாரு. இந்த பக்கம் டேரெக்டாக டே தாண்டா அவளோட ஃபார்ம் ஹவுஸ் வராங்க. இந்த பக்கம் காயும் போகமாக ஆல்ரெடி வந்துட்டாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க டே வந்து பயங்கர செக் பண்ணுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கவும் டே அழறாங்க. அவனுக்கு என்னோட போகணுமா, எங்களை டிவோர்ஸ் வேணுமா சொல்கிறாங்க. என்னத்துக்கு திரும்பவும் சண்டையாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க, பாரு டே உன் மேலே தான் டே தப்பு, ஓகே இப்போ நான் சொல்கிறேன், ஜிமினுக்கு கூட உண்மையாகவே உனக்கு பிடிக்கும், அவன் கல்லில் உனக்கு அளவு பார்த்துட்டேன், நீ தான் டே வந்து விட்டு கொடுத்து போகணும், நீ உண்மையை சொல்லிடுறா, இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு நீ ஏன் இதெல்லாம் பண்ண சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் சொன்னால் அவன் புரிஞ்சிக்க மாட்டான், நீ அவன் புரிஞ்சிக்க ரெடியாக இல்லையே, எனக்கு இப்போ தான் வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம், அவன் கூட ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கு தெரியுமா, ஆனால் அவனுக்கு அதெல்லாம் புரியவே இல்லையே, அவன் என்ன இது வந்து என்னை வந்து ஒரு எதிரியை பார்க்குற மாதிரி பார்க்குறான்னு சொல்கிறாங்க. நீ எதிரி மாதிரி நடந்துக்கிட்டு அப்படி தான் பண்ண, அப்படி தான் பார்ப்பாங்க, வேறு எப்படி பார்ப்பாங்க சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. என் காய் உனக்கு கூட புரியல சொல்கிறாங்க. உனக்கு தான் டே புரியல, யாருக்கிட்டையுமே பாசமாக சாஃப்டாக அப்படி பேசினா யாருக்கும் பிடிக்கும், ஆனால் இந்த அளவுக்கு மிருகத்தனமாக நடந்துட்டுருக்கடா, நீ லவ் பண்ணுற பையன், நீ அவ்வளோ சீக்கிரம் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டே, எனக்கு தெரிஞ்சு நீ கோல்டு தான் இல்லைன்னு சொல்லலான்னு யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டேன், அப்படி நீ லவ் பண்ணுற பையன் அவனை போய் எப்படி ஹர்ட் பண்ணுறேன் எனக்கு புரியல அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப அழகு வருது, அவன் என்ன விட்டு போன்னு சொல்லிட்டு தாங்கிக்க முடியல, எல்லாம் கண்டிப்பாக அவனை விட்டுட்டு இருக்க முடியாது, அவன் எனக்கு வேணும் அப்படி சொல்லிட்டே தான் அழுதுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் காய் பாம்பாவும் பார்க்குறாங்க, இவங்க திருத்தவே முடியாது சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே அந்த பக்கம் வந்து டேதா ஜிமின் தாண்டா அப்படியே தூங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஜிமின் மெதுவாக எந்திரிக்கிறாங்க. அவருக்குலாம் அவ்வளோ பாடி பெயின், எந்திரிக்க முடியல, அப்படியே அவருக்கு தலையை சுற்றுது, ஏன்னா சரியாக சாப்பிடாம இந்த ஒரு பக்கம் ஜீவான் நினச்சி கஷ்டம், இந்த பக்கம் அந்த டே பண்ணுறது அதெல்லாம் நினச்சி அவருக்கு ஹெட்டேக்காக இருக்குது, ஒரு மாதிரி சிம்டம்ஸாக இருக்குது ஒரு பாடிக்குள்ளே ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ 3 days ஆகும் நம்ம ஜிமின் ரொம்ப ஒரு மாதிரி வீக்காக இருந்திருப்பாங்க. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, நான் எனக்கு மட்டும் ஏன் அந்த இப்படிலாம் நடக்க சொல்லிட்டு ஜிமின் எதுவும் பண்ணாமல் சரி ஒர்க் இம்பார்ட்டன்ட், அப்புறம் நம்ம ஜீவானுக்கு நடந்து எதுவும் தெரியக்கூடாது, அவன் பாவம், அவன் குழந்தை, அவன் ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கான், அந்த வீட்டில் அவன் ஹாப்பியாக இருக்கணும், அவனுக்கு நடக்குது எதுவும் தெரியக்கூடாது சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு அவனுக்கு முன்னாடி நம்ம ஹாப்பியாக இருக்க மட்டும் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அவர் போய்ட்டு பாத் பண்ணுறாங்க. பாத் பண்ணிட்டு வெளில வராங்க. வெளில வந்துட்டு எப்படி மெதுவாக ஒர்க் கிளம்புறாங்க. கீழே வந்து பார்க்குறாங்க, ஜீவன் உட்காந்துருக்காங்க. ஜீவனுக்கு ஃபுல்லாக ஃபிட் பண்ணிட்டு சரி நான் ஒர்க் போய்ட்டு வர சொல்கிறாங்க. அம்மா மாமா எங்கே சொல்கிறாங்க, அது அவர் இது இம்பார்ட்டன்ட் ஷூட்டிங் இருக்கும் போல மாறிங்க எங்கே போயிட்டாரு சொல்கிறாங்க. அப்படியா சரி மாமா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. பருவனுக்கு என்னனாலும் அஜிமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த மேட் பார்க்குறாங்க. தம்பி சொல்கிறாங்க, ஜிம்மி தம்பி சொல்லுங்க சொல்கிறாங்க. தம்பிக்கு ஃபுட்டெல்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க, கண்டிப்பாக கொடுத்துறேன், பாரு ஒன்றும் பயப்படாதாங்க, பாருங்கள் டே வந்து நிறைய நர்ஸ்லாம் அப்பாயின் பண்ணி வச்சிருக்காங்க, அந்த வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க வந்து பார்த்துப்பாங்க, தம்பி நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க சொல்கிறாங்க. சரி ஓகே ஜீவானை போயிட்டு வரோம் சொல்கிறாங்க. பத்திரம் போ, நல்லா சாப்பிடு, என்ன நான் அங்கே தானே இருக்கேன், என்ன நினச்சி ஒரி பண்ணதா சொல்லிட்டு நம்ம ஜீவான் சொல்கிறேன். ஜிமினும் சரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ ஜிமின் வெளில வரும்போது ஒரு கால் வருது. இப்போனாக்கா ஒரு ஜிமின் வந்து வெளில வரும்போது பார்க்குறாங்க ஃப்ரெண்டு தான். சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஃபோனை பிக் பண்ணி பேசிட்டு போயிடாங்க. இப்போ 2 days ஆகுது, நம்ம டே வந்து வீட்டுக்கே வரல. ஜிமின் பார்க்குறாங்க 2 days எங்கே போகலாம் அவர் கண்டுக்கவே இல்லை, அவர் பாட்டுக்கு அவரோட ஒரு வேலை விட்டுருக்காங்க. இப்போ 2 days ஆஃப்டர் நம்ம ஜிமினுக்கு இப்போ அகைன் ஒரு கால் வருது. ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ ஒர்க் ஆரம்பிச்சிருக்கும் போது ஒரு கால் வந்திருக்கும். பிக் பண்ணுறாங்க. பார்த்தா அதில் போகமுடிருக்கு. ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ இதுக்கு இவன் எனக்கு கால் பண்ணுறான் சொல்லிட்டு ஹலோ சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்குற யார்டியாக இருக்கேன், ஓகேவா, நீங்கள் பிளேஸும் டைம் நீங்கள் சூஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. பொடப்பா ஒட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு அங்கே ஒரு மாதிரி எடுத்து போகமுக்கு, ஏன்னா போகம் அவ்வளோ பெரிய ஆக்டர் மாடல், யாரும் அவர் அப்படி திட்டமாட்டாங்க, நீ நினச்சா வந்துட்டு வரதுக்கும் நினச்சா போகிறதுக்கு நான் என்ன வந்துட்டு நீ வச்சா அப்படி கேட்குறாங்க. நான் ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர், ஓகேவா, நான் நினச்சா என்னால் பண்ண முடியும், என்ன நினச்சிருக்கேன் என்னை பற்றி, நான் இன்டர்வியூ கொடுங்க சார் சொல்லிட்டு அவ்வளோ ரெஸ்பெக்டாக ஃபோன் பண்ணி கேட்டால் நீ வந்து திமிராக பேசுவேன், ஏன் உனக்கு சுயமாக முடிவு எடுக்க தெரியாது, எல்லாத்தையும் உன் என்கிட்ட கேட்டு தான் பண்ணுவியா, இப்போ நான் உன் என்கிட்ட கேட்டு தான் பண்ணுறியா, அவன் இப்போ உனக்கு ஓகே சொல்லிட்டான் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ போகமுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவருக்கு வந்துட்டு ஏன்னா கோச்சிக்கலை, எனக்கு என்னன்னா டேவோட ஒய்ஃப் தானே, ஒரு பக்கம் போல்டாக பேசுகிறாங்க, ஒரு கோச்சிக்கலை பார்க்குறாங்க. அது ஜிமின் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு இன்டர்வியூ தேவையில்ல, ஓகேவா, வேறு யாரும் வீணா பண்ண சார்ஜ் இருக்கும் அவங்களுக்கு கொடுங்க சொல்கிறாங்க. இப்போ போகமுக்கு ஒரு மாதிரி இருக்குது, யாருமே அவர்கிட்ட இப்படி பேச மாட்டாங்க, ஆனால் ரொம்ப கேஷுவலாக ஜிமின் பேசுகிறாங்க. அவருக்கு வந்து டேமரோட கோவத்தை வந்து இப்படி காமிச்சிடுறாங்க.
இப்போது நம்ம போகம் பார்க்குறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க, உங்கள் ஃபோனை கொஞ்சம் ஸ்பீக்கரில் போட முடியுமா சொல்கிறாங்க. ஏன்னா ஜிமின் கெஸ் பண்ணுறாங்க ஒரு விஷயத்த. இப்போ நம்ம போகம் பார்க்குற அதை சொல்கிறாங்க, உங்கள் ஃபோனை கொஞ்சம் ஸ்பீக்கரில் போடுங்க மிஸ்டர் போகம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம போகமும் ஃபோனை ஸ்பீக்கரை போடுறாங்க. இப்போ ஸ்பீக்கரை போடுறதும் அந்த பக்கம் ஒரு 2% உட்காந்துருங்க. வேற இல்லை நம்ம டேவும் காயும் தான். இங்கே பாரு நீ அங்கே தான் இருக்க நல்லா தெரியும் அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம காய் பார்க்குறாங்க அப்படி டேவோட பேச ஒரு மாதிரி இருக்குது. என்ன என் தம்பி வந்துட்டு ஃபாரின்லேருந்து ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வந்ததுக்கும் அப்புறம் என்ன வந்து இந்த ஹர்ட் பண்ணி அதுக்கெலாம் காம்படிஷனாக இந்த மாதிரி எனக்கு இவரோட இன்டர்வியூ வாங்கி தரியா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம அப்படியே அமைதியாக இருக்காங்க. எனக்கு தெரியும் எதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன், எனக்கு வந்து ஒரு காம்படிஷனாக இருக்கணும், நான் கொஞ்சம் சமாதானம் அவங்க இதெல்லாம் பண்ணுறேன், அதெல்லாம் கனவுல கூட நடக்காது சரியா, நான் அவங்கள விட்டு போகிறது தான், உனக்கு எனக்கு டிவோர்ஸ் ஆகுறது தான் ஓகேவா, எனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன், நான் உங்கள்கிட்ட இருக்கவே மாட்டேன், எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, இந்த இன்டர்வியூ வேறு இருக்கா கூட சரியா, என்கிட்ட இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுறவள வச்சுக்காது அப்படி சொல்லிட்டு ஜிமின் தான் கிளம்பி திட்டி விட்டுறாங்க டேவை. இப்போ டேவை யாருமே திட்டி இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய ஆக்டர் மாடல் அப்படிலாம் அவரே ரொம்ப கோல்டான ஒரு பர்சனு. ஒரு நியூஸில் போட்டுட்டே அடிச்சிருவார், அந்தளவுக்கு ஒரு கோவம் வரும். ஆனால் அவர் அமைதியாக இருக்காரு. காயும் போகம் பார்க்குறாங்க. ஜிமின் தான் திட்டிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் போகம் காய் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ டேப் பார்க்குறாங்க. இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க சொல்கிறாங்க. இல்லைடா ஒன்று ஒரு பர்சன் அளவுக்கு திட்டி நான் பார்த்ததே இல்லை, அதுவும் அவன் எப்படி திட்டுறான் பாரு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டேக்கு ஒரு மாறுக்கு அப்படி கஷ்டமாக போயிடுது, எப்படி திட்டுறான் பாரு, கொஞ்சம் கூட நம்மளுக்கு பாசமே இல்லை அவனுக்கு சொல்லிட்டு நம்ம டே நினச்சிட்டு இருக்காங்க. எப்போவுமே நீ லவ் பண்ண மாட்டியா நீ சொல்லிட்டு நம்ம ட்ரூவாக எனக்கு லவ் பண்ண மாட்டியா, எனக்கு ட்ரூவாக இருக்கவே மாட்டியா அப்படி சொல்லிட்டு நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காக அப்படியே ரொம்ப ஏக்கமாக ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜிமின் தானே இன்டர்வியூ வேணுமா, இன்டர்வியூ அவனுக்கு நான் வேணும் சொல்லிட்டு யார்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தானே டேரக்டாக ஆஃபீஸில் போகிறாங்க. ஆஃபீஸ் போனது யோசிச்சுட்டு வராங்க. ஜிமினா சொல்கிறாங்க சொல்லி நான் சொல்கிறாங்க, இங்கே பாரு இந்த சீஃப் டைரக்டர் இருக்காங்களா ஆமாம் சொல்கிறாங்க, அவங்களுக்கு போகம் ஃபோன் பண்ணாங்களா மாதிரி என்னன்னு இருக்காமா, போகம் ஃபோன் பண்ணி நான் ஃப்ரீயாக இருக்கேன், உங்கள் ஆஃபீஸ் வந்து இன்டர்வியூ எடுக்கணும் அதை எடுத்துக்காங்க சொல்லிட்டாங்களா சொல்கிறாங்க. ஜிமினுக்கு இன்னும் கோவம் வருது, அந்த டேவோட வேலையாக தான் இருக்கும், அவன் தான் டேரெக்டாக ஃபோன் பண்ணி பேசியிருப்பான் அப்படி சொல்லிட்டு அவருக்கு ஒரு கோவம் வருது. நான் வந்துட்டு இன்டர்வியூ வேணும்னு சொல்லவும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி டேரெக்டாக பேசிட்டேன்னா சொல்லிட்டு ஜிமினுக்கு கோவம் வருது. இப்போ போகம் யோசிச்சுட்டு பார்க்குறாங்க. இப்போ நம்ம போகலாமா, நம்ம போயிட்டு போகம் இன்டர்வியூ எடுக்கலாமா, பிளேஸ்லாம் கூட சூஸ் பண்ணிட்டாங்க, ஒரு ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட் தான் டைம் சொல்லிட்டாங்க, நீ நான் போகிறோம் கூட நான் வரேன் அப்படி சொல்லிட்டு யோசிச்சு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. கடவுளே சரி ஓகே ப்ரொஃபஷனல் ஆச்சு பண்ணி தானே தொலையணும் சொல்லிட்டு வா அப்படி சொல்லிட்டு 2 பேர் போகிறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிமின் தண்டா வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. ஒரு ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட் தான். ஜிமின் பார்க்குறாங்க. இங்கே தான் நான் சொல்கிறேங்க. ஆமாம் இங்கே வந்து ஒரு 4th ஃப்ளோராமா, நீ போய்ட்டு இடம் சொல்கிறாங்க. அப்போ நீ சொல்கிறாங்க நான் கேட்டு தான் இருக்கேன் ஓகே, ஒருத்தர் தான் இன்டர்வியூ எடுக்கணுமா, நீ போ, நான் லாஸ்ட் மினிட்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன் நீ போடா சொல்கிறாங்க. சரி இப்போ எம்ஜின் பார்த்தா அவர் ஃபோன் பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் எம்ஜின் எப்படின்னாக்கா ரொம்ப பெரிய ரிச்சஸ்ட் ஃபேமிலிடா ஓகேவா, அது வில்லேஜில் ரொம்ப ரிச்சஸ்ட் ஃபேமிலி, ரொம்ப ஒரு லைக் ஒரு பிக்கஸ்ட் ஃபேமிலி சேர்ந்தவங்க, அவங்க ஒரு நல்ல ரிச்சானவங்க தான் ஓகேவா. ஆனால் அவங்க வந்துட்டு அவங்க சிட்டியை பற்றி எனக்கு தெரியாது, நம்ம தான் அப்படி இருக்கும். ஆனால் எம்ஜின் அப்படி இருக்கக்கூடாது, அவன் சிட்டிக்கு போகணும், நல்லா அவன் ஓன் ஃபீல்டில் நிற்கணும், அவனுக்கு எல்லா நாகரிகமும் தெரியணும்னு சொல்லிட்டு அனுப்பியிருப்பாங்க. நம்ம எம்ஜின் சும்மா சொல்லக்கூடாது, எந்த ஒரு வேலை அப்படியுமே அவர் கிடையாது, ரொம்ப நல்ல பையன், ரொம்ப சமத்து பையனா, நல்லா வந்துட்டு ஒரு நியூஸ் ரீடராக இருக்கு, அதாவது நியூஸ் ரிப்போர்ட்டராக இருக்காங்க, நல்லா வந்துட்டு ஒரு டேலண்டான பையன், நல்ல பொசிஷனில் இருக்காங்க. இப்போ அவர் என்ன பண்ணாரு, அவங்க ஃபோன் பண்ணி உங்கள் ஃபேமிலிக்கு கிராண்ட்ஃபா பெரியம்மா பெரியப்பா சித்தி சித்தப்பா அத்தை மாமா அப்புறம் அவங்களுடைய ஃபேமிலியோட கிட்ஸு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் எம்ஜிட்ட பேசிட்டு இருக்காங்க, ரொம்ப மிஸ் பண்ணுறோம் சீக்கிரம் வா சொல்லிட்டு. எம்ஜினா சீக்கிரம் வரேன் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி பேசிட்டு இருக்காங்க. அப்படியே ஜிமின் மேலே வராங்க. மேலே வந்து பார்த்தா போகம் மட்டும் தான் இருப்பான்னு பார்த்தா போகம் காய் டே 3 பேர் உட்காந்துருக்காங்க. ஜிமின் டேவை பார்த்து அப்படியே கண்ணாலே முறைக்கிறாங்க. டேவும் அப்படி பார்த்துட்டு என்னன்ற மாதிரி அப்படி கேஷுவலாக உட்காந்துருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாமா மிஸ்டர் போகம் சார் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம போகம் பார்க்குறாங்க. பிரதனில் உட்காருங்க சொல்கிறாங்க. இது பிரதனில் அவா சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் பிரதனில் தானே உட்காருங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. கால்மி ஜிமின் சொல்கிறாங்க. சரி ஓகே கிம் ஜிமின் சொல்கிறாங்க. நான் பார் ஜிமின் சொல்கிறாங்க. நீங்கள் கிம் ஜிமின் தானே, ஏன் என்னோட தம்பியோட ஒய்ஃப் தானே அப்படி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு கோவம் தான் வருது. டேக்கு அதை கேட்குறதுக்கு ஹாப்பியாக இருக்குது. டேம் காய் பார்த்துருக்காங்க. இப்போ அங்கே இன்டர்வியூக்கு வந்தோமா வேறு எதுக்கு வந்தோம் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ போகம் தான் இன்டர்வியூக்கு தான் வந்தாங்க. பாருங்கள் நீங்கள் கோவப்படாதீங்க ஓகேவா, அவன் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. எதுவும் சொல்லாத சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அங்கே பாருங்கள் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், என்கிட்ட கோச்சிக்கிறது உங்களுக்கு உரிமை இருக்குது சொல்லிட்டு போகம் சொல்ல ஜிம்முக்கு ஒரு மாறி போடுது. ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய ஆக்டர், அவர் பண்ணி எவ்வளோ பேர் சுற்றுறாங்க, அவர் இன்டர்வியூ எடுக்கலாம் அவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனால் அவர் வந்து ரொம்ப கேஷுவலாக ஜிம்மிட்ட ரொம்ப சாதாரணமாக அழகாக பேசுகிறாரு. உங்களுக்கு ஜூஸ் ஆர்டர் பண்ணவா காஃபி ஆர்டர் பண்ணவா உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லிட்டு போகம் ரொம்ப கேரிங்காக பேசுகிறாங்க. ஜிம்மிக்கு ஒரு மாறிக்க ஒரு திட்டுருக்க ஒரு மனசே வர மாட்டேங்குது. என்ன இவ்வளோ கேரிங்காக பேசுகிறாங்க, இவ்வளோ பெரிய பர்சன் ரொம்ப சிம்பிளாக அப்படி பேசுகிறாங்க சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் எனக்கு இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நான் வரலைங்க, லஞ்ச் சாப்பிட நான் வரல, நான் வந்து இன்டர்வியூக்கு தான் வந்திருக்கேன், இன்டர்வியூ மட்டும் ஆன்சர் பண்ணிங்கன்னா நான் வந்து முடிச்சுட்டு போயிடுவான் சொல்கிறாங்க. இப்போது காய் பார்க்குறாங்க. என்ன ஜிமின் உனக்கு அவசரம் சொல்கிறாங்க. ஜிமின் தான் அப்படி காய் பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. சரி முறைக்காத, யார் மேலே அப்படி கோவத்தை எங்கள் மேலே காட்டாது அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா மற்ற சேனலுக்கு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி போகம் வந்து இன்டர்வியூ கொடுக்க வந்திருக்காங்க சொல்லுவோம். அவர் பிக்சர் எடுக்கிறதுக்கு எங்கெல்லாம் வந்து வர ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த நியூஸ் வந்து டே வரைக்கும் வந்துருச்சு. இப்போ பார்க்குறாங்க கண்டிப்பாக நியூஸ் ரிப்போர்ட்டர் வந்து வந்துட்டாங்க போல சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே
பார்க்குறாங்க இந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு இதான் வேலை, எங்கே போனாலும் அவங்க மூக்கு உயர்த்தணும் அப்படி வந்துடுவாங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே கொஞ்சம் கூட நிம்மதியாக இருக்க மாட்டாங்க சொல்ல. ஜிம் பார்க்குறாங்க ஆமாம் அது உண்மை தான் சொல்லிட்டாங்க. இப்போ டக்குன்னு காயும் நம்ம போக 3 பேருமே பார்க்குறாங்க என்ன சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. ஜிம் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாரு ஐயோ நம்மளே ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் தானே நம்மளே அப்படி சொல்லிட்டு இருக்குங்க பாருங்க. நான் வந்துட்டு எல்லாரையும் சொல்ல ஓகேவா, சில பேர் அப்படி இருப்பாங்க, சில பேர் எப்படி டீசெண்டாக இருப்பாங்க. அதாவது ஐடியில் டிஸ்டர்ப் பண்ணாமல் தூரமாக அந்த ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு ரொம்ப அழகாக நீட்டாக ஆர்டிக்கல் மட்டும் எழுதுறவங்களாம் இருக்காங்க ஓகேவா. எல்லாரும் ஒரே மாதிரி நினச்சிடாதீங்க அப்படி சொல்லிட்டு ஏன்னா நல்லவங்களும் இந்த ஃபீல்டில் இருக்காங்க. ஜிமின் சொல்ல இப்போ இவங்க 3 பேர் பார்க்குறாங்க சரி இருக்காங்க தான், ஆனால் இப்போதைக்கு இன்டர்வியூ எடுக்க முடியாது போல சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன் பிள்ளை எதுக்கு இங்கே வர சொன்னீங்க சொல்லிட்டாங்க. பாரு நைட்டுக்கு வீட்டுக்கு கூட வர வச்சு இன்டர்வியூ எடுத்துக்கலாம் ஓகேவா, நான் எடுத்து தரேன் உனக்கு, நீ ஃபஸ்ட்டு இங்கே கிளம்பு நம்ம போகலாம், ஏன்னா நியூஸ் ரிப்போர்ட்டர் இருந்தாங்கன்னா ஃபோட்டோ எடுப்பாங்க தேவையான ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமினும் வேறு வழி சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. இப்போ 4 பேருமே அந்த லிஃப்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. இந்த பக்கம் நம்ம இவங்க 4 பேரும் என்ட்ரி ஆகிட்டு லிஃப்ட்டுக்குள்ளே என்ட்ரி கீழே போயிடலாம் சொல்லிட்டு பார்க்க அங்கே நம்ம யோசிச்சுட்டு பார்த்தா சரி நம்மளும் ஜிமின் இன்டர்வியூ முடிச்சிருப்போம் மேலே போட சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு பின்னாடி இருக்காங்க. முன்னாடி வந்துட்டு நம்ம போகமும் காயின்னு இருக்காங்க. ஃபைனலாக இவங்க கிரவுண்ட் ஃப்ளோர் வராங்க. வந்துட்டு அந்த லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா அவ்வளோ கசன்னு சொல்லிட்டு அவ்வளோ நியூஸ் ரிப்போர்ட்டர் வந்திருக்காங்க. எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல, மொத்த பேர் அந்த லிஃப்ட்டுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம போகம் பார்க்குறாங்க அட கடவுளே எங்கன்னா இவங்களும் வந்தாங்க சொல்கிறாங்க தெரியலடா சொல்லிட்டு நம்ம காய் பார்க்குறாங்க. இப்போ என்ன பண்ண சொல்லிட்டு பார்த்தா அப்படியே கிளிக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் டக்குனு என்ன பண்ணுறாங்கன்னா ஜிம்மோட ஃபேஸ்ன்னு தெரிஞ்சிருக்கூடாது சொல்லிட்டு அவர் ஜிம்மோட ஃபேஸை டக்குனு திருப்பி அவருடைய கோட்டுக்கு வச்சு ஹைட் பண்ணிக்கிறாங்க. அதாவது சைனீஸ் ட்ராமா கொரியன் ட்ராமா வரும் இல்லையா, ஹீரோயின் எதனா ப்ராப்ளம் வந்தால் ஹீரோ அப்படியே கோட்டுக்கு வச்சு ஹைட் பண்ணிப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கனாக்கா ஜிமினை வந்துட்டு ஒரு கோட்டுக்கு வச்சு ஹைட் பண்ணிக்கிறாங்க. அது கொஞ்சம் லாங் கோட்டு தான், லாங் ஓவர் கோட்டு தான், அப்படியே கவர் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஃபேஸ் போட்டு ஜிம்முடைய டேவுடைய செஸ்ட் கிட்ட போயிட்டு ஹைட் ஆகிடுது. அவரை புதைச்சி வச்சுக்கிறாரு அவருக்குள்ள அந்த ஃபேஸ் கூட யாரும் பார்த்துக்கூடாது ப்ராப்ளம் ஏற்படாது சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே ஹைட் பண்ணிக்கிறாங்க. ஹைட் பண்ணி நிற்க வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் போகம் பார்க்குறாங்க ஐயோ இன்னைக்கு விடவே மாட்டாங்க போலியே அப்படி சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா பண்ணுற சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்படியே வந்து ஜிம்மில் ஹைட் பண்ணவர் தான், ஜிம்மில் வந்துட்டு வெளியே அவர் ஃபேஸை காட்டக்கூடாது சொல்லிட்டு அப்படியே நம்ம டே வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ அங்கே உள்ள ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அப்படியே கிரிக்கெட் எடுக்கிறவங்க தான் நம்ம டேவோட ஃபேஸ் தான் அவங்களுக்கு தெரியுது. டேவ் மாஸ்க் போட்டிருக்காங்க ஆனால் ஃபேஸ் தெரியும் இல்லையா, கொஞ்ச நாள் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா, ஆனால் அவங்க ஒய்ஃபும் எப்படியா கண்டுபிடிச்சிருந்தா எல்லாரும் டார்கெட் ஆகுதான். இப்போ போகம் பார்க்குறாங்க இவங்க வந்துட்டு எப்படிலாம் சரி பண்ணியே ஆகும், ஜிம்மும் டேவும் மாட்டிடக்கூடாது சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கக்கா ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் முன்னாடி வராங்க, அந்த லிஃப்ட் விட்டு முன்னாடி வராங்க. எல்லாரும் பார்க்குறாங்க கரெக்டாக இப்போ ஒரு பர்சன் தான் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அவங்க இங்கே என்ன நடக்குன்னு கூட பார்க்காம அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்துருக்காங்க. லிஃப்ட்டு பக்கம் தான் வராங்க, லிஃப்ட்டுக்கு போகணுன்றக்காக தான் வராங்க. கரெக்டாக போக பண்ணுறாங்க. அந்த பர்சனை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க ஃபேஸை கூட பார்க்கல, டேரெக்டாக அந்த பர்சன் முன்னாடி ஒரு பர்சனை டக்குன்னு எடுத்து ஃபேஸ் அப்படியே கப் பண்ணி அப்படியே லிப் அட்டாச் பண்ணிடுறாங்க. இப்போ அங்கே உள்ள மொத்த நியூஸ் ரிப்போர்ட்டரும் ஸ்டன் ஆகிடுறாங்க. சில பேர் மைக்ஸை கீழே விட்டுறாங்க. ஏன்னா அப்படி இப்போ ஷாக் ஆகிட்டாங்க. ஒரு பெரிய ஐடலில் ஒரு பர்சன் அப்படி கிஸ் பண்ணுறாங்கன்னும் போது அவங்கள ஏற்றுக்க முடியல. டக்குன்னு பார்க்குறாங்க எல்லாரும். இந்த பக்கம் பார்த்தா ஒரு பர்சன் வேடா ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஃபேஸை யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு தான் அவர் கப் பண்ணி வச்சிருக்காரு. நம்ம போக என்ன பண்ணுறாங்க அந்த பர்சனோட ஃபேஸை கப் பண்ணி அப்படி டீப்பாக கிஸ் பண்ணிருக்காங்க. ரியல் கிஸ் ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்கு. இப்போ இதை பார்க்குறக்கா என்ன பண்ணுறாங்கனாக்கா எல்லாரோட ஃபோக்கஸும் அவங்ககிட்ட இருந்தால டே அப்படி கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. பட் என்ன பண்ணுறாங்கன்னா யார் கல்வி படாமல் ஜிமினையும் அப்படியே பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு காரில் வச்சு லாக் பண்ணிடுறாங்க. ஜிமிட்டே வந்து கார் லாக் ஆகிறாங்க. இந்த பக்கம் காய் பார்க்குறாங்க அப்பாடா தப்பிச்சோன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்க்குறாங்க நம்ம முகம் பார்த்தா அந்த பர்சன் ரொம்ப டீப்பாக கஸ் பண்ணிட்டுருக்காங்க. வேறு யாரும் அந்த பர்சன் நம்ம யோசிச்சிருந்தான் அவர் தான் வந்துருப்பார். லிஃப்ட்டில் ஏறி மேலே போகலாம் ஜிம்னுக்கிட்ட போகணும் தான் அவர் வந்திருப்பார். இங்கே பார்த்தா அவருக்கே அவரே எதிர்பார்க்காத மாதிரியோ நம்ம போகம் தான் அவ்வளோ பெரிய மாடல் ஆக்டர் வந்து கிஸ் பண்ணுவோம். மொத்த பேருக்கு இது பெரிய ஒரு ட்ரெண்டிங் நியூஸாக கிடச்சிருச்சு. எல்லாம் வீடியோ அதை அவங்க எல்லாருக்கும் வந்து அவர் கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அந்த பர்சனோட ஃபேஸ் மட்டும் பார்க்க முடியல. போகமோட ஃபேஸ் தான் அவங்களுக்கு தெரியும் தவிர ஆப்போசிட் இருக்க அந்த பர்சன் ஃபேஸ் அவங்களுக்கு தெரியல. போகம் அவங்க அவர் கை வச்சு ஃபுல்லாக ஹைட் பண்ணி தான் வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்காரு கப் பண்ணி. இப்போ ஃபுல்லாக வந்து வீடியோ ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. முகம் பார்க்குறாங்க. டேவும் ஜிம்மும் போயிட்டாங்க தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படி இந்த பர்சனை உள்ள ரிட்டன் வந்து லிஃப்ட்டுக்குள்ளே லிஃப்ட்டுக்குள்ளே வராங்க. பேக் வந்துட்டு லிஃப்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ தான் பார்க்குறாங்க அந்த பர்சன் பார்க்குறாங்க என்ன சார் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அது அப்படியே அந்த பர்சன் பார்க்குறாங்க. அப்படியே லிஃப்ட்டில் கை வைக்கிறாங்க. அந்த பர்சன் பார்க்குறாங்க ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அவருக்கு இவர் நேம் தெரியாது, இவருக்கு ஒரு நேம் தெரியும், ஒரு ஃபேமஸ் ஆக்டர்னு தெரியும். ஆனால் இவருக்கு ஒரு ஏன் தெரியாது இல்லையா. இப்படி கிஸ் பண்ணிட்டாரு, என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் அப்படி எடுத்துட்டாரு அப்படி சொல்லி ஜிம்மி தான் அந்த போகம் தான் யோசிச்சு தானே பார்த்துருக்காங்க. யோசிச்சு நம்ம போகம் பார்த்துட்டு இருக்க போகம் பார்க்குறாங்க. யோசிச்சுட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது ஃபர்ஸ்ட் கிஸ் அப்படி இந்த மாதிரி கொடுத்துட்டோமே சொல்லிட்டு அப்படி வெளில பார்த்தா நம்ம டேவும் ஜிம்மி நேரம் காரில் உட்காந்துருக்காங்க. ஜிம்மி டேவை பார்த்து அப்படியே முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. டே பார்க்குறாங்க அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது சொல்கிறாங்க அவர் பேச வர டேல அவர் அமைதியாக தான் இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம போகம் தாங்க ஐயோ என்ன பண்ணுறதோ எப்படி சமாளிக்க போகிறோம் அந்த பையனை சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அப்படி நியூஸ் அப்படி பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. போகும் போது ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க சீக்கிரட்டா அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டாங்க. அவர் வந்து கிஸ் பண்ணிட்டாரு அப்படி சொல்லிட்டு ரொம்ப மாதிரி சீக்கிரட்டாக வந்துட்டு இருக்கு. அப்போ இன்னும் ஒருவேளை டே சார் மாதிரி இவரும் சீக்கிரட்டாக மேரேஜ் பண்ணி போகிறோம் இல்லை பாய் ஃப்ரெண்டு மட்டும் தானே வேறு எதுனா சொல்லிட்டு ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. அவருக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காரு. இனிமேல் அவர் வந்து டார்கெட் பண்ண சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பிரேக்கிங்காக அவர் நியூஸ் தான் போயிட்டு இருக்கு. ஃபேமஸ் ஆக்டர் வந்துட்டு எல்லாருக்கும் பப்ளிக்காக கிஸ் பண்ணிட்டாரு அவங்க பாய் ஃப்ரெண்டை. ஆனால் அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஃபேஸ் மட்டும் நமக்கு தெரியல அப்படி சொல்லிட்டு இப்போ எல்லாரும் அவங்க டார்கெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகே பை டேக் கேர் எவ்ரிவன்.